ஒரு அருமையான உரையை இங்கே நிகழ்த்திவிட்டு தன்னுடைய நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய ஒருவருடைய திருமண வரவேற்புக்கு செல்லக்கூடிய சூழல் இருப்பதனால் இந்த மேடையிலிருந்து எல்லோருடைய அனுமதியும் பெற்று அந்த விழாவிற்கு போயிருக்கக்கூடிய அன்னபூர்ணா நிறுவனத்தை சார்ந்த ஸ்ரீனிவாசன் அவர்களே, சப்னா புத்தகத்தை சார்ந்த திரு கார்த்திக் அவர்களே, 34 என்று அவர் தவறாக சொன்னாலும் 40 ஆண்டு நண்பர் திரு மரபின் மைந்தன் முத்தையா அவர்களே, 40ன்னு ஏன் சொல்லனா அவருக்கு இன்னுமே 39 வயசுன்னு தான் எல்லாத்தையும் சொல்லிகிட்ருக்காரு. அதனால் நான் நட்பே 40 வருஷம்னா இப்போ இவருக்கு எவ்வளோ இருக்கும், ப்ளஸ் ஒரு 15ஆவது இருக்கும்ல அப்படின்னு கேல்குலேட் பண்ணால் ஒரிஜினல் ஏஜ் தெரிஞ்சிடும் அப்படின்றதுக்காக அதை ஒரு 40 ஆண்டுகளாக எங்களுக்கு நட்பு. இந்த நல்ல விழாவினை மிக செறிவாகவும் அழகாகவும் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய ஈஷா மையத்தை சார்ந்த அத்துணை செயல் வீரர்களுக்கும் எனது பணிவான வணக்கம். இந்த அரங்கத்திலே கூடியிருக்கக்கூடிய ஈஷாவினுடைய டிசைப்பிள்ஸாக இருக்கவங்களுக்கும், தனிப்பட்ட முறையில் இந்த மாதிரி நல்ல சத்சங்கங்களுக்கு வந்து தங்களை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பொதுமக்களுக்கும் என்னுடைய அன்பையும் வணக்கத்தையும் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புத்தகத்தை பற்றி யார் பேசணும் அப்படின்னு வந்தாலுமே முதல் 2 நிமிஷம் அவங்களுக்கு குழப்பமாக தான் இருக்கும். ஏன்னா இது பெரிய பாடு. இது எங்கே ஆரம்பிக்கிறது, எங்கே முடிக்கிறது? இந்த தலைப்பே ரொம்ப செறிவாக சொல்ல வேண்டும். இட் இஸ் ஸோ விஷியஸ் என்று சொல்வார்கள். சுற்றிக்கிட்டே இருக்கும் அது. இது எங்கே ஆரம்பித்து எங்கே முடிக்கிறதுன்னு யாராலையுமே அந்த தொடக்கப்புள்ளி என்பது யாருக்குமே கைவருவதற்கு ரொம்ப கஷ்டப்படுற ஒரு தலைப்பு. இந்த நூலை எடுத்து வாசிக்கிற போது உண்மையை சொல்ல வேண்டும் என்றால், நான் ஒரு 2 நாள் எங்கள் ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டு படித்தேன் இந்த புத்தகத்தை. ஏன் அப்படின்னா, சில புத்தகங்களை நம்ம இன்டர்மிட்டண்ட்டாக படிக்கலாம், அப்பப்போ ஓய்வு கிடைக்கும் போது ஒரு 15 பக்கம் அப்படின்னு. எனக்கு இந்த புத்தகம் ஒரு 20 நாட்களுக்கு முன்னாலேயே விஜயகுமார் அண்ணா கொடுத்துட்டார். நானும் நினச்சேன், சரி 20 நாளைக்கு முன்னாடி புத்தகம் வந்துடுச்சு, ஒரு நாளைக்கு 20 பக்கம் படித்தாலே முடிச்சிடலாம் இல்லையான்னு. இந்த 20 பக்கத்தை படிச்சுட்டு அடுத்த நாள் 20 பக்கம் படிக்கிறதுக்கு தொடங்கும் போது முதல் 20 பக்கம் மறந்து போச்சு. நான் இது வேடிக்கைக்காகலாம் சொல்லலை. இந்த புத்தகத்தை நீங்கள் படிக்கணும்னு முடிவு பண்ணிங்கனாக்க இன்டர்மிட்டண்ட்டாக வாசிக்கவே முடியாது. ஏன்னா அந்த கண்டினியூட்டி போயிடுச்சுன்னா உங்களுக்கு முதல்ல 20 என்ன படித்தோம், இதுக்கு முன்னாடி என்ன படித்தோம் அப்படின்ற அந்த கான்செப்ட் வெளியில் போயிடும். அதனால் இந்த நூலை வாசிக்க வேண்டும் என்று மட்டும் நீங்கள் முடிவு செய்தால், இந்த லாங் வீக்கெண்டுக்கு வண்டியில் அங்கே போகலாம் இங்கே போகலாம்னு நினைக்கிறதுக்கு போல் ஒரு லாங் வீக்கெண்டில் உட்காந்துட்டு பிகினிங் டு எண்ட் டு எண்ட் இந்த புத்தகத்தை படித்தா மட்டும்தான் உண்மையிலே அந்த புத்தகத்துடைய சாரம் என்ன சொல்ல வந்தாங்கன்றது உங்களால் நிறைவாகவும் சரியாகவும் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இதை ஃபஸ்ட்டு இன்டர்மிட்டண்ட்டாக நீங்கள் வாசிக்கவே கூடாது. 2வது, நான் ஈஷா மையத்துக்கு நான் சொல்ல விரும்புகிற விஷயம், இந்த நூலை பற்றி நீங்கள் ஒரு சிறப்பு பேச்சாளர், அப்புறம் முத்தையா உங்களுடைய ஈஷாலே இருக்கவர், அவருக்கு இதில் தோய்ந்தவர், இப்படி நீங்கள் இந்த விழாவை இந்த நூலை அறிமுகப்படுத்துவது என்பது ஒன்று. ஆனால் உண்மையில் இந்த நூல் எப்படி அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் என்றால், இந்த புத்தகத்தில் 3 பாகங்கள் இருக்குது. ஒவ்வொரு பாகத்துலேயும் சில அத்தியாயங்கள் இருக்குது. ஒன்றா பாகம் வாரியாக பிரித்து நீங்கள் பண்ணலாம். அதில் இருக்க ஒரு சிக்கல் என்னென்னா, பாகம் மட்டும் 150 பக்கங்கள், 2வது பாகம் கிட்டத்தட்ட ஒரு 90 பக்கங்கள், 3வது பாகம் பாக்கி பக்கம் 320 பக்கத்தில். அப்போ பாகமாக பிரித்தாலும் இது பிரச்சனையாகும். அப்போ என்ன பண்ணலான்னா, ஆளாளுக்கு ஒரு 3 அத்தியாயங்கள் பேசுங்கள்னு சொல்லி ஒரு நாள் செமினார் வச்சு ஒரு பேச்சாளருக்கும், நான் இதை வேடிக்கைக்காக சொல்கிறேன், அப்படி சொல்லாட்டி ஜென்மத்துக்கும் இந்த இருக்கிற கான்செப்டை நீங்கள் புரிஞ்சிக்கவே முடியாது. ஏன்னா இது அவ்வளோ இட் இஸ் ஸோ இன்டென்ஸ், ரொம்ப இன்டென்ஸாக இருக்குது. இது கொஞ்சம் ஒரு படிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு ஃபோன் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், எடுத்து பேசிட்டு திருப்பி வச்சுட்டு படிக்கலான்னாக்க நீங்கள் ரிவர்ஸில் ஒரு பேஜ் போயிட்டு தான் திருப்பி வர முடியும். இது அந்த மாதிரியான வாசிப்புக்குரிய புத்தகமே தவிர, அப்படியே ஒரு 2 ஃபேம் பேசிக்கிட்டு கொஞ்சம் டிவி பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் யாராவது வந்தாங்கன்னா கொஞ்சம் காஃபி சாப்பிட்டா அப்படி படிக்கிற புத்தகம் அல்ல. அதனால் இந்த புத்தகத்தை நீங்கள் வாசிக்க வேண்டும்னு முதல்ல முடிவு பண்ணிங்கன்னா, இதை தெளிவாக ஒரு 2 நாள் இல்லை 3 நாள் உட்காந்து படிக்கணும்
அதுக்கான ஒரு கர்மாவோ ஒரு யோகமோ உங்களுக்கு இருக்கணும் அப்படின்ற டிட்டர்மினேஷனோட தான் இதை நீங்கள் வாசிக்க முடியும். அப்போ இந்த கர்மான்ற புத்தகம் ஃபஸ்ட்டு கிராஃப், சரிங்க, இதனோட ஃபஸ்ட்டு டிராஃப்டாவோ இல்லை ஃபஸ்ட்டு கிராஃபாவோ இல்லை இதனோட ஒன்லைனர் அப்படின்னு நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படின்னா, நம் வாழ்க்கையின் மூல வரைபடத்தை நாமே உருவாக்கி இருக்கிறோம். இவ்வளோதான் இந்த புக்கினுடைய ஒன்லைனர். வள்ளுவன்ட்ட போய் இதை யோசிச்சோன்னாக்க, பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளை கல் அப்படின்னு ஒரே வரியில் இதை சொல்கிறோம். அப்போ என்ன, நம் வாழ்க்கையின் மூல வரைபடத்தை நாமே உருவாக்கி இருக்கிறோம் அப்படின்னா, இன்னும் சிம்பிளாக சொல்லுங்களேன். ஏன்னா நீங்கள் படிங்க, எங்களுக்கு சிம்பிளாக சொல்லுங்கன்னு தான் நாங்கள் ஆடியன்ஸில் உட்காந்துருக்கோம். எங்களை அந்த டஃப் ஜாப் பண்ண சொன்னீங்கன்னாக்க அது சரியாக இருக்காதுன்னு நீங்கள் சொல்லணும். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, ஐ ஆம் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மை ஓன் லைஃப். என்னுடைய வாழ்க்கைக்கு நான் தான் பொறுப்பே தவிர வேறு யாரும் பொறுப்பு கிடையாது. இவ்வளோ எளிமையானது தான் இந்த கர்மா. சரி, நான் என்னோடய வாழ்க்கைக்கு நானே தான் பொறுப்பு அப்படின்னா, இதை எப்படி நான் மேலே எடுத்துகிட்டு போய் புரிஞ்சுக்கிறது? இது ஸ்டெப்பாக தான் நம்ம போக முடியும். நான் சின்ன வயசில் ஒரு போஸ்டர் வச்சுருப்பேன் என்னோடய ரூமில். ஒரு பெரிய மலையிலேருந்து, ஒரு மலையினுடைய உச்சியிலேருந்து கீழே ஒரு அதல பாதாளத்தில் இருக்கக்கூடிய ஒரு தண்ணியில் ஒருத்தன் டைவ் பண்ணுற மாதிரி ஒரு படம் இருக்கும். அதுக்கு ஒரு வாசகம் எழுதியிருப்பாங்க, யூ லிவ் ஒன்லி ஒன்ஸ், பட் இஃப் யூ லிவ் ரைட் ஒன்ஸ் இஸ் இனஃப் என்று போட்டிருப்பாங்க. இவ்வளோ தான் கர்மா. நீங்கள் வாழக்கூடிய ஒவ்வொரு நொடியையும் நீங்கள் பொருளுடையதாக அப்படின்னா, மறுபடியும் அந்த வார்த்தை கேள்விக்கு வரும். பொருளுடையதாக என்றால் என்ன அப்படின்னா, மீனிங்ஃபுல்லாக நம்ம வாழ்கிறோமா? மீனிங்ஃபுல்லாக வாழறோன்னா வெதர் இட் இஸ் கம்பைல்டு அஜெண்டாஸ் போட்டு வாழறோமான்றது இல்லை அதுக்கு பொருள். அப்போ அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு அந்த கேள்வி வருகிறது. ரொம்ப சிம்பிளாக ஒரு கதையோடு ஆரம்பிக்கிறார் இந்த புத்தகத்தை. ஒரு வண்டி போயிட்டுருக்குது, ரொம்ப அழகான ஒரு வாகனம், அமெரிக்கா மாதிரி ஒரு நாட்டில். அந்த வண்டியை பார்த்த உடனே இந்த வண்டியில் போப்பாண்டவர் போய் கொண்டு இருக்கிறார். அவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, செம்மையாக இருக்குது இந்த வண்டி, நம்ம கொஞ்சம் ஓட்டி பார்க்கலாமான்னு சொல்லிவிட்டு அந்த டிரைவர்கிட்ட நான் ஓட்டுமான்றார். டிரைவர் போப்பாண்டவரே கேட்குறாரு, எப்பட்ட கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. கொடுத்துட்ட உடனே போப்பாண்டவர் ஏறி உட்காந்தார். ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது, லிமோசின் வண்டி, நல்லா லாங் வெஹிக்கிள், தொட்டால் சீருது வண்டி. ஓட்டுறாரு, எடுக்கிற ஸ்பீடு, லிமோசின்னு நல்ல ஹைவே, அமெரிக்கா மாதிரி ப்ராட் ரோடு, அடுத்து ஓட்டிக்கிட்டே போகிறாரு. கரெக்டாக ஒரு இடத்துல போலீஸ், நீங்கள் ஜனாதிபதியாக இருந்தாலும் அங்கே வந்து நிறுத்திடுவோம். நிறுத்தின உடனே உள்ளே பார்த்தா போப்பாண்டவர் டிரைவராக இருக்கார். இப்போ நிறுத்தினவனுக்கு யோசனை, ஃபோன் போடுறான் சீனியர் ஆஃபீஸர்கிட்ட, என்ன சார் ஹைவேல ஸ்பீட் ஜாஸ்தி, எனக்கு என்ன பிரச்சனையாக இருக்குன்னா, அவன் சொல்கிறான் அவர்கிட்ட, இல்லை சார் வந்திருக்கிறது யாருன்னு தெரியல. யாருன்னு தெரியல, ஏன் என்ன அப்படின்னு. இல்லை சார் பின்னாடி உட்காந்துருக்கார் வேற ஒருத்தர், அவர் யாருன்னு தெரியல, ஆனால் போப்பாண்டவரே அவர் டிரைவராக வச்சுருக்காருன்னா பார்த்துக்கோங்க. சொல்லிட்டு சொல்கிறாரு, நீங்கள் இந்த உங்கள் காரியங்களை நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு கர்மான்றதெல்லாம் வந்து நம்ம என்ன செய்கிறது சார், என் கர்மா சரியா விதி சார். இங்கே எதுவுமே மற்றவர்களாலேயோ வேறு யாராலையும் இங்கே நிகழ்வது கிடையாது. நாம் என்ன செஞ்சோம், நாம் எப்படி ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டோம் நம்மளுடைய செயல்களுக்கு, நாம் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் இன்றைக்கி. இப்போ கர்மாவுக்கும் கடவுளுக்கும் ஒரு துளியும் சம்பந்தம் இல்லைன்னு டிக்ளேர்டு ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்கிறார். கர்மாவுக்கும் கடவுளுக்கும் ஒரு சம்பந்தம். ஏன்னா சில பேர் சொல்லலாம் தெரியுமா, கடவுளை உனக்கு கண் இருக்குதான்னுவான். இந்த கடவுளுக்கு கண் இருந்தால் என்ன, இல்லாட்டி உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு கண் இருக்கா இல்லையான்றதான் பிரச்சனை. அப்போ கர்மா என்பது தெய்வத்தின் தண்டனை பற்றி கிடையாது. கர்மா என்பது பாவ புண்ணியம் பற்றியதும் அல்ல, நன்மை தீமை பற்றியதும் அல்ல, கடவுள் சாத்தான் பற்றியதும் அல்ல. சார் எதுவுமே இல்லைன்னா என்ன தான் சார், இதுவும் இல்லை இதுவும் இல்லை இதுவும் இல்லை இதுவும் இல்லை அப்படின்னா எது தான் இது? முத்தையா அவர்கள் பேசுகின்ற பொழுது அழகாக ஒரு விஷயம் சொன்னார். எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எலிமினேட் பண்ணிவிட்டு ராத்திரி உட்காந்து, நான்றது இந்த வியாபாரி இல்லை, நான்றது இந்த ஸ்டூடெண்ட் இல்லை,
நான் என்பது இன்றைக்கு நான் சம்பாதித்த காசு அல்ல, நான் இன்னைக்கு பண்ண செயல் இல்லை, இது எல்லாத்தையும் விடுத்துட்டு பார்த்தா ஒன்று இருக்குல்ல, அதுதான் நீன்ற எக்ஸசைஸை உன்னால் ஒவ்வொரு நாளும் பண்ண முடியுமோன்னு கேட்டார். இதை இன்னும் நம்ம இன்டென்ஸாக புரிஞ்சுக்கணுன்னா, ஒரு குரு கிட்ட போய் ஆதிசங்கரர் கற்றுக்கணும்னு போகிறார், சிஷ்யனாக ஏற்றுக்கணும்னு. அப்போ குரு கேட்குறார், நீ யார்ப்பா அப்படின்னு கேட்குறார். அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? இப்போ நம்ம ஒரு குரு கிட்ட போகிறோம், யாருப்பா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? இப்போ ஈஷாவில் இருக்கவங்களுக்கு இது நல்லா தெரியும். ஏன்னா ஈஷாவில் இருந்த நீங்கள் போட்ட அந்த உடைய வருஷனை கேட்டு தான் நானே அந்த பாட்டை நிறையா மனசுக்குள்ளே வாங்கிக்கிட்டேன். நான் புண்ணியம் இல்லை, நான் பாவம் இல்லை, சித்தானந்த ரூபா சிவோகம் சிவோகம்னு அந்த பாட்டை நீங்கள் ப்ரொஃபவுண்டாக கேட்டிங்கன்னா, நேத்தி இதல்ல நீங்கள் எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணிவிட்டு உங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, எந்த ஆடான்ஸும் எங்கள் மேலே வச்சுக்காம, எந்த அப்ஜெக்டிவும் உங்கள் மேலே வச்சிக்காம ஒரு பர்சனாலிட்டி இருக்குல்ல உங்ககிட்ட, அதுதான் இந்த பியூரஸ்ட் கோர் ஆஃப் தி பர்சன். அதை உங்களால் கண்டுபிடிக்க முடிந்தால் நீங்கள் கர்மான்ற பேக்கேஜை கீழே இறக்கி வச்சிட்டீங்கன்னு அர்த்தம். அப்போ அந்த இடத்துக்கு நாங்கள் எப்படி போகிறது? அப்போ கர்மான்றது மேலிருந்து விதிக்கப்பட்ட சட்டம் இல்லை, அது நம் பொறுப்பை வேறு எங்கும் தட்டி கழிக்க அனுமதிப்பதில்லை. நமக்கெல்லாம் ஏன் அந்த கர்மா மேலே எவ்வளோ கோபம் இருக்குன்னாக்க, சார் நான் என்ன சார் பண்ணேன், கர்மா அப்படின்னு நம்ம ஒன்று மேலே பொறுப்பு செலுத்துகிறோம். தட் மீன்ஸ் ஐ ஆம் நாட் அட் ஆல் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு ஒரு இடத்துலையும் சொல்லுவதில் நமக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்குது. இந்த பிரச்சனையை வேற ஒருத்தர் மேலே தள்ளி போட்டுறதுல நமக்கு ஒரு சௌகரியம் இருக்குது. அப்படிலாம் யார் மேலேயும் எதையுமே தள்ளி போட்டுற முடியாது. இப்போ அது ரொம்ப அழகாக சொல்கிறாரு, அது நம் பெற்றவர்களை காரணம் சொல்ல அனுமதிப்பதில்லை, நம் ஆசிரியர்கள், நம் நாடு, நம் அரசியல்வாதிகள், நம் கடவுள்கள் என்று யார் மீதும் பழி சொல்ல விடுவதில்லை, நம் விதியையே கூட காரணம் சொல்ல விடுவதில்லை. அப்போ எதையுமே காரணம் சொல்ல முடியாட்டி யார் சார், என்ன சார் இந்த கர்மா? கொஞ்சம் புரியும்படியாக சொல்லுங்களேன். டஃப்பானா உங்களுக்கு ரொம்ப புரிகிற மொழியில் சொல்கிறேனே. எல்லோரும் முழு மலரும் படம் பார்த்துருக்கீங்கல்ல, அவ்வளோதான் சார் கர்மா. ஒத்த கையோட போய் சரத்பாபு எதிர ரஜினி நிற்பார், காளி நான் எவ்வளோ மேலதிகாரிகிட்ட பேசி பார்த்தேன், இந்த நிலைமையில் உன்னை வேலைக்கு வச்சுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னோடனே ரஜினி சிரிச்சுட்டு, இப்போ ஒத்த கை போனதுக்கு என்ன காரணம்? ரஜினி உள்ளுக்குள்ளே ஒரு ஜேர்னி போயிருக்கான்றது அந்த வசனத்தில் இருக்குது. குடித்தது அவன் பிரச்சனை, குடித்து ரோட்டில் மல்லாக்கப்படுத்தது அவன் பிரச்சனை, லாரி ஏறது அவன் செய்த பிரச்சனைகளால் வந்தது, ஹாஸ்பிட்டலில் போய் இந்த உயிராது பிழைக்கணும்னு இந்த கையை எடுக்க வேண்டியது அவனால் வந்தது, கை போனது அவனால் ஏற்பட்டது, கை போனதுனால வேலை ஏற்பட்டதும் அவனால் ஏற்பட்டது. இப்போ உனக்கு வேலை இல்லைன்னு சொல்லும்போது நீ தான் எனக்கு வேலையை விட்டு என்னை இது பண்ணிட்ட அப்படின்னு அவன் நினச்சிருந்தா ஒரு நொடியில் சொல்லியிருக்கலாம்ல. ஆனால் அங்கே வந்த வசனம் என்ன? நான் எவ்வளோ முயற்சி பண்ண பார்த்தேன்ப்பா, ஆனால் உனக்கு இந்த வேலையை தர முடியல. இந்த காலிக்கு 2 கை 2 கால் இல்லைனாலும் பொழைச்சிக்குவான் சார். கெட்ட பையன் சார் அவன். இதுக்கும் கர்மாக்கும் என்னன்னு சொன்னீங்கன்னா ரொம்ப அழகாக சொல்கிறாரு. இந்த நிமிஷம் நீங்கள் அனுபவிக்கிற துன்பம் இருக்கு இல்லையா, அதற்கு இதுவரைக்கும் நீங்கள் செய்த கர்மா காரணமாக இருக்கலாம். இப்போ பிரச்சனை அது இல்லை, இந்த நிமிஷத்துலேருந்து நீ எப்படி இருக்க போகிறேன்றதை நீ இப்போ டிசைட் பண்ணிட்டியானா இந்த பேக்கேஜை இங்கே கட்டி வச்சிடலாம். இப்போ ரஜினி செஞ்சது என்னன்னா, இந்த காலி 2 கை 2 கால் இல்லைனாலும் பொழைச்சிக்குவான் சார், கெட்ட பையன் சார் அவன்னா. நேற்று வரைக்கும் நான் குடிச்சவன் தாண்டா, இனிமேல் நான் இதை ஹேண்டில் பண்ணுவேன். அப்போ நேற்றைய பற்றி நீ கவலைப்படாமல் இந்த நொடியிலே நாம் நம்ம வாழ்க்கையை எப்படி வடிவமைத்து கொள்ள போகிறோம். இப்போ நம்ம வாழ்க்கையில் என்னன்னாக்க, எல்லாருமே ஒவ்வொரு சூழலையும், இப்போ ஒரு 20 வயசு பையன் ஏதோ ஒரு முடிவு எடுக்கிறான், ஒரு 35 வயசு பையனும் முடிவு எடுக்கிறான், 40 வயசில் ஒரு பெண் வந்து முடிவு எடுக்கிறாங்க, 50 வயதில் ஒருத்தர் முடிவு எடுக்கிறாங்க. இப்போ அவங்கெல்லாம் எப்படிங்க முடிவு எடுக்கிறாங்க? ஏதோ ஒன்றை பற்றி முடிவு எடுக்கிறாங்க. நீங்கள் எப்படி முடிவு எடுக்க முடியும்? அந்த வயதில் அப்போ உங்களுக்கு இருந்த அனுபவத்திற்கு, அப்போ உங்களுக்கு இருந்த இன்டெலிஜென்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு முடிவு எடுப்பீங்க. இப்போ 5 வருஷம் கழித்து அந்த முடிவை நீங்கள் ரெவ்யூ பண்ணுங்கள். ரெவ்யூ பண்ணால் 2 விஷயம் நினைக்கும். பரவாயில்ல, 20 வயசுலேயே நான் சூப்பராக முடிவு எடுத்திருக்கேன், இது நடக்கலாம். ஸ்டூப்பிடாக முடிவு எடுத்திருக்கேன், இதுவும் நடக்கலாம். பரவாயில்ல, அவ்வளோ மோசம் இல்லை, இதுவும் நடக்கலாம். இந்த முடிவினோட கான்சிக்வன்ஸ் எதுவாக இருந்தாலும், விளைவுகள் எதுவாக இருந்தாலும் 5 வருஷம் கழித்து நீங்கள் ரெவ்யூ பண்ணும்போது
ஏதோ ஒரு ஆன்சர் இருக்குது அதுக்கு. அது பிரச்சனை இல்லை. இப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எடுத்த முடிவில் இப்போ என்ன பண்ணி நம்ம இதை பெட்டர் பண்ணலாம். ரொம்ப சுலபமாக சொல்லணும்னா டோன்ட் க்ரை ஓவர் த ஸ்பில்ட் மில்க் என்று சொல்லுவோம் இல்லையா? கொட்டிவிட்ட பாலை பற்றி கவலைப்படாது, இப்போ இட்டு நிரப்புவது எப்படி என்பதை பற்றி நீ கவலைப்படு. இவ்வளோதாங்க கர்மா. நம்மளை நமக்கே ரெஸ்பான்சிபிள் ஆக்கிறது, அடுத்தவங்க மேலே பொறுப்பு எடுத்து போடாது. உங்கள் வாழ்க்கையின் கடிவாளத்தை உங்கள் கையில் எடுத்துக்கொள்ளும் திறன் உங்களுக்கு முழுமையாக உள்ளது. அதை விவரிக்க உங்களுக்கு திறனும் வலிமையும் அளிக்கும் பரிமாணம் இது. இதை கேட்க நீங்கள் தயாரா அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறார். ஆமாம் என்றால் இந்த புத்தகத்தை மேலே படியுங்கள், இல்லை என்றால் இதற்கு மேல் படிக்க வேண்டாம்னு இந்த புக்கு தொடங்குது. அப்போ என்னன்னா, இந்த புக்கை நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்கணும் அப்படின்ற டிட்டர்மினேஷன் உங்களுக்கு இருக்குன்னா, யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் யுவர் லைஃப். உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் தான் பொறுப்பெடுத்து கொள்ள வேண்டும்ன்ற அந்த முதல் ரூலுக்கு நீங்கள் ரெடியாக இருந்தால் இந்த புக்கை படிக்கலாம். முதல் ரூல்லே நீங்கள் ரெடி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே வெளியே கிளம்பிடுங்க. இவ்வளோதான் அந்த புக்கு சொல்லுது. மற்ற புக்கு மாதிரி நீங்கள் இதை கடைசி வரைக்கும் படிங்க சார், உங்களுக்கு ஒரு மர்மம் காத்திருக்கு அப்படிலாம் சொல்லலை. ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன், ஆட்டத்தோட ரூல் இது. நான் தான் ரெஸ்பான்சிபிள்னு சொன்னால் வாங்க, இல்லைன்னா வராதிங்க அப்படின்னு தெளிவாக உங்களை ஒரு லெசனுக்கு தயாராக்கிடுறார். அப்போ நான் அப்படின்னா என்ன? நான் தான் இப்போ ரெடியாக இருக்கணும். இப்போ நான் யார் அப்படின்ற அடுத்த கேள்வி வருது. நான்றது யார் அப்படின்னா ரொம்ப அழகாக சொல்கிறார். நாம் இப்போ நானை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம்? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான்னாக்க உங்களுக்கு இப்போ நீங்கள் என்ன நீங்களாக பாவிச்சு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நான்னா நீங்கள் என்ன வச்சுப்பீங்க? அட்வொகேட். இப்போ என்ன அறிமுகப்படுத்துகிற போது அப்படி வச்சுக்குவோமே, சுமத்தின்ற ஒரு நேம் அதை அறிமுகப்படுத்துகிற போது இப்போ வந்து பேச போகிறது சுமதி, அது ஒரு அட்வொகேட்டு, அது ஒரு எழுத்தாளர், அது ஒரு பேச்சாளர், இப்படியெல்லாம் தானே. இதெல்லாம் நானா? இது எதுவுமே நான் இல்லை. ஏன்னா இது என்னுடைய பழக்கங்கள், என்னுடைய குணாதிசயங்கள், என்னுடைய வாசனைகள்னு ஒரு சேகரிப்பு தான் இதுவாக உங்கள் இடத்துல ப்ரொஜெக்ட் பண்ணப்படுதே தவிர இது எதுவுமே நான் இல்லை அப்படின்ற இடத்துக்கு அதை எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ நான் எது? உடல் நிலையில், மனநிலையில், உணர்ச்சி நிலையில், சக்தி நிலையில் உங்கள் வாசனை என்பது முழுக்க முழுக்க நீங்கள் கொண்டிருக்கும் கர்ம தகவல்களை பொறுத்தது. நீங்கள் யாருனாக்க, அதாவது உங்களுக்குள் தேங்கி இருக்கும் ஞாபகங்களை பொறுத்தது. அதுதான் நீங்கள். சென்னையில் இந்த புத்தகம் அறிமுகமான போது இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு உதாரணம் சொல்லப்பட்டது. அதை நான் கொஞ்சம் இன்னும் ஸ்லைட்டாக முன்னாடி எடுத்துகிட்டு போய் சொல்கிறேன். ஒன்றும் இல்லை, சத்குரு வீட்டில் ஒரு சின்ன வயசில் வந்து ஒரு நாகப்பாம்பை பிடிச்சி வீட்டில் வளர்க்குறாரு. யாருக்கும் தெரியாது அப்பா அம்மாவுக்கு. இந்த பாம்பு ஒரு வீட்டில் இல்லாத ஒரு நாள் புசு புசுங்குது. அம்மா அப்பா போய் பார்த்து தெரிச்சிட்டாங்க. அதை எடுத்துகிட்டு போய் வெளியில் விடணும்னு ட்ரை பண்ணுறாங்க. இப்போ ஸ்கூலு விடுற நேரம் ரசாபாசமாக இருக்குது ரோட்டில். ஏன்னா வீட்டில் நாகப்பாம்புன்னு அது எப்பேற்பட்ட பிரச்சனை. இப்போ சத்குரு வந்து சைக்கிளில் வந்து என்ன பண்ணுறாரு, டக்குன்னு அந்த நாகப்பாம்பை பிடிச்சி இப்படி எடுத்துடுறாரு. இது வரைக்கும் இது கதை. இதுக்கப்புறம் அவர் சொல்கிறது தான் விஷயம். அவர் சொல்கிறது என்ன தெரியுங்களா? பாம்பு ஒன்றே தான். அம்மா பயப்படுறாங்க, அப்பா பயப்படுறாங்க, சுற்றி இருக்கிற ஊர் பயப்படுது, ஆனால் நான் பயப்படல. ஏன்னா அவர்கள் பாம்பை என்னவாக பார்க்கிறார்கள், நான் பாம்பை என்னவாக பார்க்கிறேன் என்பதுதான் பாம்புக்கும் எனக்கும் இடையிலான ஸ்டோரி. இப்போ இதை நீங்கள் பாம்புன்னு எடுத்துக்க கூடாது. வாழ்க்கையில் நாம் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் அது நமக்கு இன்பத்தை அளிக்குமா துன்பத்தை அளிக்குமா என்றால் அந்த விஷயத்தை நாம் என்னவாக பார்க்கிறோம் என்பதை பொறுத்துத்தான் அதோட முடிவு நமக்கு வருமே தவிர அந்த விஷயம் என்னைக்கு ஒன்றுமே இல்லை. அது விஷயம் அது பிரச்சனையே கிடையாது. நீங்கள் அந்த பிரச்சனையை எப்படி அணுகுகிறீர்கள் என்பது தான் உங்களோட கர்மா வந்து இறக்கி வைக்கிறீங்களா இல்லையான்னு. அப்போ உங்கள் வாழ்க்கை ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதை போல தோன்றுபவை எல்லாமே உங்களால் தீர்மானிக்கப்பட்டவை. சார், எவ்ரிதிங் இஸ் ப்ரீஆர்டைன்டு சார். இது ஏற்கனவே எங்கேயோ ஒரு இடத்துல முடிவாயிடுச்சு சார், நான் சும்மா நடிச்சிட்டு. அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. முத்தையா அழகாக ஒரு விஷயம் சொன்னார். அதாவது நீங்கள் தான் தீர்மானிக்கிறீங்க. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன்ட்டு இந்த வாலண்டியர்ஸை பற்றி சொன்னார். அவருக்கு நல்ல ட்ரைனிங் உண்டு ஈஷாவில். அவர் ட்ரைனிங் உண்டு அப்படின்னா அவர் பல்லாண்டுகளாக ஈஷாவில் வந்து ஹி சப்மிட்டட் ஹிம்செல்ஃப் டு தி கான்செப்ட்ஸ் ஆஃப் ஈஷா, ஃபிலாசபி ஆஃப் ஈஷா. எனக்கு அந்த மாதிரி கான்செப்ட்லாம் கிடையாது. நான் யதார்த்த உலகத்திலிருந்து
நான் சந்திக்கக்கூடிய வாழ்க்கையிலேருந்து நான் சில விஷயங்களை புரிஞ்சு நான் பின்னாடி நம்ம அதை பார்க்கும்போது நம்ம தெரியாமலே ஒன்று சொல்லியிருக்கோம், ஆனால் இதுக்கு பின்னாடி இப்படி ஒரு ஃபிலாசபி இருக்குதுன்னு நமக்கு யுரேக்கா ஐ ஃபவுண்டுன்னு நம்ம தோணும்ல, அந்த மாதிரியான விஷயங்கள் சிலது வாழ்க்கையில் இருக்குது. இந்த இடையாறாது சேவை செய்வதற்கு இல்லையா, இந்த வாலண்டியர்ஸாக போகிறவங்களுக்கு உடம்பு சோர்வடைகிற வரைக்கும் இந்த மலையை நாங்கள் நகர்த்தி வச்சுருக்குன்னா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வேலையை கொடுக்க 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 என்ன ஆகும்னாக்க இந்த ஃபிசிக்கல் இதெல்லாம் போய் ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்து இந்த மைண்டு தியானத்துக்குள்ளே போகிறது இல்லையா, இதை நான் வாழ்க்கையில் வேறு ஒரு சூழலில் பயன்படுத்தியிருக்கேன். நான் அந்த சம்பவத்தை மட்டும் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். என்கிட்ட ஸ்கூலில் படித்த என்னுடைய ஜூனியர்கள் வாழ்க்கையில் ரொம்ப ஒரு கசப்பான ஒரு திருமணத்துக்குள்ளே மாட்டி மென்டலாக டோட்டலாக டீரெயில் ஆகி அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு திருப்பி வரா. இப்போ என்னோடய பிரின்சிபல் பார்த்துட்டு, உனக்கு 4 வருஷம் ஜூனியர் தெரியும் இல்லை அந்த பொண்ணு, ரொம்ப கஷ்டப்படுறேன், எதாவது செய்ய அப்படின்னு. சார் அவங்க அப்பாவையும் அந்த பொண்ணையும் பார்க்க சொல்லுங்கள், நான் ஐ வில் ஹெல்ப் சார். நான் அப்போ ரொம்ப ஆரம்ப காலத்தில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்த பீரியட். ஸோ அந்த பொண்ணு வந்தபோது டோட்டலாக டிஸ்ஓரியன்டட். அவளுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு மேரேஜில் ஒரு பிரச்சனை ஆகிடுச்சு. இது மேரேஜுன்னு இல்லை, எந்த பிரச்சனையாகனா இருக்கலாம், ஒரு பிரச்சனை ஆகலாம். அதுக்காக நம்ம டீரெயிலாம் ஆக வேண்டியதில்லை. நோ சிங்கிள் ப்ராப்ளம் இஸ் த எண்ட் ஆஃப் அவர் லைஃப். நீ அந்த ப்ராப்ளமை எப்படி ஹேண்டில் பண்ணுறேன்னு. இப்போ நான் என்ன சொன்னாலும் அவள் மண்டையில் ஏறுற இடத்துலையே அவள் இல்லை. நான் என்ன சொன்னாலுமே அவளுக்கு மண்டையில் ஏறாது. அப்போ நீங்கள் அந்த மாதிரி கேரக்டரை எப்படி டீல் பண்ணுவீங்க? நான் சொன்னேன், சார் நான் பொறுப்பு எடுத்துக்கிறேன், ஆனால் என்னை ஏன் எதுக்குன்னு கேட்கக்கூடாது. நான் கார்த்தால 6 மணிக்கு ஆஃபீஸ்க்கு வரும்போது அவளை பிக்கப் பண்ணிக்குவேன் வீட்டில். நான் நைட்டு 11 மணிக்கு தான் ஆஃபீஸ்லேருந்து போவேன். அப்போ தான் விடுவேன். உங்களுக்கு ஓகேவான்னு, நீ என்ன வேணால் பண்ணுமா, என் பொண்ணை சரி பண்ணுன்னாரு. சரி சார், என் பிரச்சனை அதுன்னு சொல்லிட்டு புட்டர் இன் மை ஆஃபீஸ். நான் இதே வேலையை தான் செஞ்சேன். இங்கேருந்து அந்த செகண்ட் கோர்ட்டில் போய் என்ன நடந்துச்சுன்னு பார்த்துட்டு வானுவேன். இங்கேருந்து செகண்ட் கோர்ட்டுறது போய் வந்தாக்கா ஒரு 800 மீட்டர் இருக்கும் சார். வந்தோடனே ஐயோ சாரிம்மா 3வது கோர்ட்டில் என்ன இருக்குன்னு பார்க்க மாட்டேன், அது கொஞ்சம் போய் பார்த்துட்டு. இப்படி டெய்லி நடந்து 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 என்ன ஆகிடும், 11 மணிக்கு அவளுக்கு வீட்டுக்கு போகும்போது ஆளை விட்டா போதுண்டா, நான் கொஞ்ச நேரம் நிம்மதியாக தூங்குறேன். இப்போ இது வரைக்கும் என்ன இருந்ததுனாக்க 24/7 கல்யாணம் போயிடுச்சு, கல்யாணம் போயிடுச்சு, இதையே நினச்சிக்கிட்டு சாப்பிடாம அழுதுகிட்டு தூங்காமல் சுற்றி இருக்கவங்களெல்லாம் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு ஏதோ அவங்கெல்லாம் பிளான் பண்ணி இவங்களை ஒரு தப்பான மேரேஜில் மாட்டி விடுறதுக்காகவே இங்கே வேலை செய்ய வந்தவங்க மாதிரி அவங்கள ஒரு கில்ட்டில் இவ்வளவு நடந்ததில்லை. இதெல்லாம் ஏன்னா மனசு அவங்களுக்கு காமா இல்லை. மனசு காமா இருக்கிறதால சாப்பாடு வேணாத்தால தூக்கம் வேணாத்தால மற்றவங்கள டார்ச்சர். இதெல்லாம் ஏன் நடந்ததுன்னா உடம்புல இருக்க எனர்ஜி இருக்கு இல்லையா, இதை என்ன செய்யறதுன்னு அவங்களுக்கு தெரியல. இப்போ இவ்வளோ எனர்ஜியும் கொண்டு போய் ஒரு ஒர்க்கில் எக்ஸாஸ்ட் பண்ண உடனே உடம்புல இருக்க எனர்ஜி போய் மைண்டு காமாச்சு. மைண்டு காமான போது பசிச்ச போது தூக்கம் வந்தது. தூக்கம் வந்த போது அடுத்த நாள் வேலைன்னு வந்தது. இல்லை, வேலையை பார்ப்போண்டான்னு முதல்ல தோடும் போது தேவையில்லாததை பற்றி கவலைப்பட வேண்டாம். இப்போ இது எதை நினச்சி நான் இதை செஞ்சேன்னு எனக்கு தெரியல. ரொம்ப யங் ஏஜ் எனக்கு. அப்போது ஒரு 26-27 வயசு இருந்திருக்கலாம். பட் இதுக்கு பின்னாடி இப்படி ஒரு ஃபிலாசபி இருக்குது. இப்போ உன்னுடைய மனசு காமாகணுன்னாக்க முதல்ல உன் ஃபிசிக்கல் எனர்ஜியை நீ ஃபுல்லாக யூஸ் பண்ணியன்னா உன் பாடி கிளியர் ஆகிடும். பாடி கிளியர் ஆன அப்புறம் மைண்டு வில் பி ரெடி. மைண்ட் வில் பி ரெடின்னா என்ன அர்த்தம்? ஓப்பன் பண்ணிடும் மைண்டு. இப்போ ஒன்று பொழிகிறதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ மழை கொட்டுதுங்க, மழை கொட்டியும் ஏன் தமிழ்நாட்டில் பிரச்சனை? எந்த குளத்துலையும் தூர் வரல. எவ்வளோ மழை பெஞ்சாலும் கொண்டு போய் மறுபடியும் கடலில் சேர்த்துடுறோம். 6 மாதத்துக்குள்ளே தண்ணி பிரச்சனைன்னு பக்கத்து ஸ்டேட்டில் சண்டை போடுறோம். அப்போ இதுக்கு என்ன தீர்வுன்னா, இவ்வளவு குளத்தையும் தூர் வாரி ஓப்பனாக வச்சுருந்தா மழை சேகரிச்சிரும்ல. குளம் மட்டும் இல்லை, இந்த மைண்டும் தூர் வாரி எப்பயும் ஓப்பனாகவே வச்சுருந்தீங்கன்னாக்க பொழியும். பொழியும் போது நிறையும் போது தழும்பும் போது தேவையானதை பயன்படுத்திக்கலாம், வேண்டான்றதை மற்றவங்களுக்கு கொடுத்துடலாம். அப்போ இந்த ஓப்பனாக இருக்கிறதுக்கு நாம் தயாராக இல்லை அப்படின்ற ஒரு விஷயந்தான் இது. ஏன்னா நம்மளுடைய எனர்ஜிஸை நம்ம சரியாக யூஸ் பண்ணுறதில்ல. ரொம்ப அழகாக ஒரு உதாரணம் சொல்கிறாரு. மொபைல் ஃபோன் இருக்குது. இந்த மொபைல் ஃபோனை பற்றி சொல்கிறாரு. இட் கேன் மேக் யுவர் ஜாப் எஃபெக்டிவ். நம்மளுடைய வேலை, ஒரு மொபைல் ஃபோனை வச்சுக்கிறோம், இல்லை ஒரு லேப்டாப் வச்சுக்கிறோம். இது என்ன பண்ண முடியும்? மொபைல்னு வச்சுக்குவோம். ஏன்னா நம்ம எல்லாருக்கிட்டையுமே இன்றைக்கி இருக்கிறது அது. இதை வச்சுக்கிட்டு நம்ம ஜாபை எஃபெக்டிவாக பண்ண முடியும். இங்கேருந்தே ஒரு மெசேஜ் அனுப்பலாம், இங்கேருந்து ஒரு மெயில் அனுப்பலாம், வந்த ஒரு பேப்பரை கரெக்ஷன் பண்ணலாம், ஒரு டிக்கெட்டை புக் எல்லாமே பண்ண முடியும். இது இட் கேன் மேக் அவர் ஜாப் எஃபெக்டிவ். இட் கேன் ஆட் டு யுவர் ஸ்ட்ரென்த். இதே நேரத்தில்
இந்த மொபைலை வச்சுக்கிட்டு என் ஐடென்டிட்டியை நான் கிரியேட் பண்ணுறேன் பாரு அப்படின்னு இந்த யூடியூபர்ஸ் இன்றைக்கி பண்ணுறாங்க பார்த்தீங்களா, கூத்தடிக்கிறாங்களே. இந்த மொபைல் மூலமாக எனக்கு ஒரு ஐடென்டிட்டி கிடைக்கணுன்றதுக்காக அந்த பொருளை நீ பயன்படுத்த ஆரம்பிச்சினாக்க நீ அதுக்கு அடிமையாயிடுவ. இன்ஸ்ட்ருமெண்ட் தான் உனக்கு அடிமையாக இருக்கணும், நீ இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு அடிமையாகக்கூடாது. நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், நாம் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு அடிமையாயிட்டு ஐயோ நான் தானே அது எஜமானனாக இருக்கணும்னு கத்துறோம். எப்போவுமே என்னென்னா, நாம் எங்கே பயன்பட வேண்டுமோ அங்கு நாம் பயன்பட வேண்டும். எங்கு நாம் ஒன்றை பயன்படுத்த வேண்டுமோ அங்கு நாம் அதை பயன்படுத்த வேண்டும். ஆனால் நம்ம பயன்படுத்த வேண்டிய இடத்துல நாம் பயனாயிட்டு இருக்கோன்றது கூட புரிஞ்சிக்காம நம்ம ரோல் ரிவர்சல் ஆயிடுச்சு. அப்போ இதை அவர் தெளிவாக சொல்கிறாரு. நீங்கள் சுதந்திரத்தை விரும்பினீர்கள் என்றால் பொருட்கள் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் இருக்க வேண்டும். இல்லை, எது கருவியோ அது உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கணும். ஆனால் நீங்கள் சுதந்திரத்தை விரும்புவதாக நினைத்து கொண்டு இன்றைக்கி க்ரைம் ரேட்ஸ் பாருங்கள். நீங்கள் இது அவர் சொல்கிற ஃபிலாசபியோடு நிறுத்தக்கூடாது. நாம் அந்த அவர் சொல்கிற ஃபிலாசபியை ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நம்ம அப்ளை பண்ணி பாருங்கள். கருவி மொபைல், ஒரு யங் கேர்ள்கிட்டே ஒரு யங் பாய், ஒரு காலேஜ் பாய், ஒரு டீனேஜ் கேர்ள்கிட்ட போய் கேட்டிங்கன்னா எனக்கு ஃபோன் வேணும் இப்படின்னு ஒரு சண்டை ஆரம்பிக்குது வீட்டில்னு வச்சுக்கோங்க. பிரச்சனை பெருசாகுது. சரி, இந்த சண்டை இருக்குன்னு ஃபோன் வாங்கி கொடுக்குறாங்க. என்ன, இட் இஸ் மை ஃப்ரீடம் டு யூஸ் ஃபோன், எனக்கு ஒரு ஃபோன் வச்சுக்கிறதுக்கான ஃப்ரீடம் கிடையாதா அப்படின்னு ஆரம்பிக்குது இந்த சண்டை. ஸோ சண்டை எதில் தொடங்கியது? எனக்கு சுதந்திரம் இருக்கிறது. எதுக்கு சுதந்திரம் இருக்குது? எதுக்குமே சுதந்திரம் இருக்குது. குறிப்பாக ஃபோன் யூஸ் பண்ண சுதந்திரம் இருக்குது. எனக்கான ஒரு மொபைல் வைத்துக்க சுதந்திரம் இருக்குது. சரி, அந்த ஃபோனை வச்சுட்டு நீ என்ன பண்ண? எதெல்லாம் அந்த ஃபோனில் செய்யக்கூடாதோ அதெல்லாம் செஞ்சேன். அப்போ கடைசியாக அது எங்கே போச்சு? சைபர் கிரைமில் போய் நீ ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து நீ ஒரு விக்டிமு, எனக்கு ஒரு நீதி கொடுங்கன்னு கேட்குற இடத்துக்கு போச்சு. அப்போ என்ன ஆச்சுன்னா, இந்த கருவியை நீ கேட்கின்ற பொழுது இது என்னுடைய சுதந்திரம் என்று கேட்டாய். ஆனால் எது உன்னுடைய சுதந்திரம் என்று நீ பயன்படுத்த தொடங்கினாயோ நீ அதற்கு அடிமைப்பட்டாய். அப்போ கருவி மட்டும் இல்லை, இந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நம்மளோட ஒவ்வொரு விருப்பம், வெறுப்பு, டிசையர்ஸ், ஹேட் எல்லாமே ஏன் சுதந்திரம் சார், நான் அப்படி நினைப்பேன் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த உணர்வுக்கு நாமளே அடிமைப்படுவோம். அப்போ விருப்பு வெறுப்பற்ற ஒரு சமதிருஷ்டியோடு நம்ம இருக்கணும் அப்படின்னாக்க அதை எப்படி நம்ம எடுத்துகிட்டு போகிறது? ஏன்னா இந்த விருப்பு வெறுப்புகள் நமக்கு ஒரு பேகேஜ், ஒரு கர்மாவை நமக்கு சேர்த்துக்கிட்டே வரும். இந்த புக்கில் இருந்த இன்னொரு அழகான விஷயம், இதுவும் பேசப்பட்ட விஷயம், ஆனால் இது வேறு ஒரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போக வேண்டிய விஷயம். வேலாயுதம்பாளையம்னு மதுரை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல சத்குரு அங்கே போகிறாரு. அங்கே நிறைய சமணத்துறவிகள் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் அங்கே இருந்திருக்கிறாங்க. அவங்க இருந்திருக்கிறாங்கன்னா அங்கே அவங்களுடைய தவங்களை அவங்க அந்த இடத்துல மேற்கொண்டிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு படுக்கை மாதிரி அந்த கல்லுலேயே பண்ணுவாங்க. அந்த கல்லில் நான் படுத்து பார்த்து அடுத்த நாள் காத்தால என்னால் என்ன உணர முடிந்ததுன்னு சத்குரு சொல்கிறார். இந்த படுக்கையிலே படுத்த ஒரு சமணத்துறவியினுடைய இடது கால் முட்டிக்கு கீழே அவருக்கு கால் இல்லை என்பதை என்னால் உணர முடிகிறது. அந்த அதிர்வுகளை அவர் விட்டு சென்றிருக்கிறார் அப்படின்னு அவர் பதிவு பண்ணுறார். அப்போ எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்னால் இருந்த ஒருவர் தன்னுடைய அதிர்வுகளை விட்டு செல்ல முடியும் என்றால், பல நூற்றாண்டுகளுக்கு பின்னால் அந்த அதிர்வை இன்னொருவரால் உணர முடியும் என்றால், நம்முடைய எண்ணங்களும் நம்முடைய செயல்களும் எவற்றையெல்லாம் இந்த உலகத்தில் விட்டுட்டு செல்லும், அது எத்தனை ஜெனரேஷனுக்கு போகுன்றதை நீங்கள் அனுமானிச்சிக்க முடியும். அப்போ இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுனாக்க, சாதனா அப்படின்னு ஒன்னொன்றுத்துலேயும் எழுதுகிறார் அவர். இந்த சாதனானா என்னங்க? ஹிந்துஸ்தானி கிளாசிக்கல் மியூசிக் இல்லை ஒரு வார்த்தை உண்டு, சாதனா, ரியாஸ். இடையறாது ஒரு செயலை ஆற்றிக்கொண்டே இருக்கிற பொழுது நம்முடைய கர்மம் நம்முடைய இடத்துலேருந்து நம்மை விட்டு விலகுகிறது அப்படின்றதை சாதனையின் மூலமாக தான் நம்ம செய்ய முடியும். நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். பண்டிட் சஜன் மிஸ்ரான்னு சொல்லிட்டு ஹிந்துஸ்தானி கிளாசிக்கல் மியூசிக்கில் பெரிய பெரிய சங்கீத வித்வான்கள். வாரணாசி கரானா, ஹிந்துஸ்தானி கிளாசிக்கல் மியூசிக்கில் பல கரானாஸ் உண்டு. வாரணாசி கரானா, ஜெய்ப்பூர் கரானா, அதுக்கப்புறமா கிரானா கரானா, இப்படி பல ஸ்கூல்ஸ் உண்டு. இவங்க வாரணாசி கரானாவை சேர்ந்தவர்கள், வாரணாசியில் இருக்காங்க. இந்த ரஜன் மிஸ்ரா எப்படின்னாக்க பியூசி படிக்கிற வரைக்கும் அவங்க அப்பாவுக்கு சங்கீதம், இவங்க 3 தலைமுறைகள் அவங்க குடும்பத்தில் சங்கீத வித்வான்களாக இருந்தவங்க. இவங்க 4வது தலைமுறை. இப்போ சஜனுக்கு இந்த மியூசிக்கெல்லாம் பெரிய சீரியஸ் இல்லை, வேறு வேலை இல்லை அப்பாவுக்கெல்லாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க அவங்க. இந்த மகன்கள் இப்படி சங்கீதத்தில் அக்கறை இல்லாமல் இருக்காங்களேன்னு பார்த்து பார்த்து அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு.
நான் சொல்கிறதெல்லாம் ஒரு கிட்டத்தட்ட 80 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் படிக்கணும். மருத்துவர் வந்து பார்க்குறார். பார்த்துட்டு, உங்கள் அப்பாவுக்கு ஒரு 40 நாள் தான், 40 நாள் இருந்தாருன்னா பெருசு அப்படின்றாங்க. இப்போ பியூசி படிக்கிறாங்கன்னா +1 படிக்கிற பசங்க மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எப்படி இருக்கும் +1 படிக்கிற பசங்களுக்கு அப்பா 40 நாள் தான் இருப்பாருன்னா? அப்போ அப்படியே மலைச்சி போய் உட்கார்றாங்க. அவங்க அப்பா சொல்கிறாரு, எனக்கு வேறு ஒன்றும் வேண்டாம்ப்பா, என் உயிர் போகிறதுக்கு முன்னாடி என் மகன்கள் என் முன்னாடி உட்காந்துக்கிட்டு ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் சாதகம் பண்ணாங்கன்னா, ரியாஸ் பண்ணால் போதும், நான் அந்த நல்ல நினைவுகளோடையே போயிடுவேன் அப்படின்றார். இப்போ பசங்களுக்கு அப்பாவுடைய இறுதி நாட்கள்ன்றதுனால உட்காந்து, அது வரைக்கும் காதாடி விட்டுட்டு இருந்த அந்த 2 பசங்களும் உட்காந்துக்கிட்டு சாதனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 1 மணி நேரம், 1.5 மணி நேரம் ஆகுது, 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகுது, 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகுது. இப்போ படுத்து ஓச்சலாக கேட்டுட்டு இருந்த அப்பா லைட்டாக இப்படி ஏறி உட்கார்றாரு. அப்புறம் உட்காந்துக்கிறார். அப்புறம் காலை கீழே வச்சு கட்டில் மேலே நிமிர்ந்து உட்கார்றாரு. இப்போ 30 நாள் முடிஞ்சுது. இவங்க சாதனை 30 நாட்களுக்கு மேலே இந்த சாதனை 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம்னு முடிஞ்சு பசங்க வந்து இது வரைக்கும் சங்கீதம்னா சாம்பாருன்ட்டு ஓடிட்டு இருந்தவங்க இப்போ சங்கீதத்துக்குள்ளே அவங்க அப்படியே வந்தாங்க பாருங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் இது வரைக்கும் படுத்துட்டு இருந்த சங்கீதத்தை பற்றி அக்கறை இல்லாமல் படுத்து கொண்டிருந்த அவர்களுடைய மனம் சங்கீதம் என்ற அந்த சாதனைக்குள் விழுந்தது. படுக்கையில் படுத்துட்டு இருந்த அவங்க அப்பா எழுந்து உக்காந்தார். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், 30 நாளில் சாக வேண்டியவன் எப்படிங்க பிழைச்சான்? மருந்து கொடுத்தாங்களா? மாத்திரை கொடுத்தாங்களா? எதுவுமே இல்லை. அங்கே 2 விஷயம் நடந்தது. ஒன்று, எங்கள் அப்பா இப்படி சாகிறவர் இல்லை, இதுக்கு ஏதோ ஒன்று காரணமாக இருக்குன்ற காரணத்தை அவர்கள் கண்டு கொண்டார்கள். அந்த காரணத்தை இது வரைக்கும் அவங்க சரியாக கையாளல. இது வரைக்கும் அவங்களுக்கு சங்கீதம் ஏன் வரல? வேற யாரோ குற்றம் இல்லை, நான் சாதனை பண்ணவில்லைன்றதை அவன் புரிஞ்சுக்கிட்டான். இன்றைக்கி ஏன் எனக்கு வரும்? நான் உட்காந்து சாதனை பண்ணால் எனக்கு வரும். எங்கள் அப்பா இது வரைக்கும் ஏன் சாக கிடக்கிறாரு? நான் சாதகம் செய்யாததுனால அது அவருக்கு இம்பேக்ட் ஆகுது. இப்போ ஏன் அவர் பிழைக்கிறாரு? இதை நான் செய்தால் அதை பிழைக்க முடியும். அப்போ உயிர் வாழ்வதற்கும் சங்கீதம் வருவதற்கும் அப்பாவோ பையனோ எதுவுமே காரணம் இல்லை. என்னுடைய பணியை நான் சரியாக செய்ய வேண்டும். அந்த 1 செகண்டில் அவங்க உணர்ந்தாங்கல்ல. அப்போ நேற்று வரைக்கும் நான் எதுவோ வேணா இருக்கலாம், இந்த நிமிடம் நான் என்னுடைய ஒரு பாஸ்ட் மிஸ்டேக் ஆர் கலெக்ஷன் ஆஃப் அ மிஸ்டேக்கை நான் புரிஞ்சிக்கிற போது இதை நான் எப்படி ஹேண்டில் பண்ணுறேன், இதை நான் அடுத்த தளத்துக்கு எப்படி எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்றத நான் புரிஞ்சிக்கிறதுல தான் என் கர்மம். இல்லைன்னா 3 தலைமுறை வந்து முடிஞ்சு போயிருக்கும் இல்லையா? இப்போ ரஜன் சஜன் மிஸ்ரா 4வது தலைமுறை, அவர்களுடைய மகன்கள் பாட வந்து விட்டார்கள், 5வது தலைமுறை. அப்போ ஒன்று செயல்படுத்தப்பட வேண்டும் என்றால் இது வரைக்கும் என்ன நடந்ததுன்றது பிரச்சனையே இல்லை. நீங்கள் 80 வயசில் கூட இருக்கலாங்க, 80 வயசில் கூட உங்களுக்கு ரிக்ரெட் இருக்கலாம், ஐயோ நான் இவ்வளோ பண்ணிட்டேனே, நான் இதுக்கப்புறம் தெரிஞ்சு என்ன பண்ண போகிறேன் அப்படின்றது இல்லை. 80 வயசில் உங்களுக்கு ரிக்ரெட் வந்தால் கூட இன்னும் 2 மாதம் தான் வாழ்வேனாலும் இந்த 2 மாதம் நான் ஆசைப்பட்ட விஷயத்தை செய்யாமல் நான் போக மாட்டேன்ற அந்த டிட்டர்மினேஷன் இருக்கணும். உங்கள் 80 வருட கர்மாவையும் 8 நிமிஷத்தில் இறக்கி நீங்கள் கீழே வச்சுட்டு நீங்கள் என்ன செய்யணும்னு நினச்சிங்களோ அதை செஞ்சுட்டு போயிடலாம். வேறு யாரையும் நீங்கள் செய்ததற்கும் செய்யாததற்கும் பொறுப்பாக்காமல் நடந்ததற்கும் நடக்காததற்கும் நான் மட்டுமே பொறுப்புன்னு நீங்கள் சொன்னால் நீங்கள் முடிச்சு. நான் இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்க, இது ஒரு பர்சனல் லைஃப் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் பிஏல சேர்ந்தேன். பிஏல மட்டும்தான் எனக்கு சீட் கிடச்சிது. ஒரு வருஷம் எனக்கு பிடிக்கல அந்த கோர்ஸு. இது இல்லை, நான் கோர்ஸில் ஒன்றும் தப்பு இல்லை, நான் அது இல்லை, என்னுடைய பிரியம் அது இல்லை. இப்போ என்ன பண்ணுறது? 365 நாள் போயிடுச்சு. இப்போ எங்கள் அப்பா சொல்கிறார், எதாக இருந்தாலும் பிஏ முடிச்சிடுன்னு. என்னால் அந்த கல்லூரிக்கு போகவும் முடியல, படிக்கவும் முடியல. இப்போ இருக்கிறதா வெளியே போகிறதா? அப்போ நான் முடிவு பண்ணல, சட்டக்கல்லூரிக்கு போயிடலாம். நம்ம அங்கே இருக்க வேண்டிய ஆள் இங்கே இருக்க வேண்டிய ஆள் இல்லைன்னு எனக்கு தெரியுது. நான் துருன்னு போய் இது பண்ணி டிசி வாங்கிட்டு வந்துட்டேன். எங்கள் அப்பா சொல்கிறார், ஏதாவது நடந்ததுன்னு வச்சுக்கோ, என்கிட்ட வந்து சொன்னேன்னா பாரு, இந்த பார்ப்பா, நான் வெற்றி பெறேன்னா வெற்றி பெறலையா, டிகிரி வாங்குறேன்னா டிகிரி வாங்கலையா, எதுவுமே பிரச்சனை இல்லை. இது எதுக்குமே நான் ஒன்றை ரெஸ்பான்சிபிள் ஆக்க மாட்டேன். ஒன்றா லா காலேஜில் பாஸ் ஆகி லாயர் ஆவேன், இல்லைன்னு வச்சுக்கோங்க குறைஞ்சபட்சம் கோர்ட்டு வாசலில் டீ கிடையாது வைப்பேன். இந்த எதுக்குமே நீ ரெஸ்பான்சிபிள் இல்லை, இது என்னோட டெசிஷனு. ஆனால் நான் டிசைட் பண்ணதுக்கு அப்புறம் இல்லை, இதை நான் சக்ஸஸ் ஆக்காமல் விடவே மாட்டேன். இதில் என் மார்க்கு காரணமா, என்னுடைய எஃபர்ட்லெஸ்னஸ் காரணமா, எனக்கு சீட்டு நான் நினச்ச சீட்டு கிடைக்கல காரணமா, எங்கள் அப்பா காரணமா, இது எதுவுமே காரணம் இல்லை. நீ என்ன ஆக நினச்ச, நீ அது ஆக நினச்சது ப்ரொஃபவுண்டாக இருந்ததா, நீ அதை தீவிரமாக நினச்சியா, 100% நீ அதை நினச்சியா?
நீ 100% நினைத்தாய் என்றால் அதை உன்னால் நீ நடத்திக்க முடியும். என் கர்மா, என் விதி இதெல்லாம் சும்மா பொய். அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. நாம் எப்படி செயல்படுகிறோமோ அவைதான் நம்முடைய செயல்களின் விளைவாக வருகிறது. நாம் என்ன செயல்பட்டு விளைகிறதோ அவைதான் மீண்டும் நமக்கு செயலாக மாறுகிறது. இதை பாரதி அழகாக சொல்லுவோம். ஞாலத்தில் எண்ணியது நண்ணுமோ என்றேன், நாளிலே 1-2 பலித்திடலாம் என்றாள். ஏலத்தில் விடுவதுண்டோ எண்ணத்தை என்றேன், எண்ணினால் எண்ணியது நண்ணுங்கால் என்றால். நீ நினைச்சேன்னு வச்சுக்கோ, 100% நினைச்சேன்னு வச்சுக்கோ, நீயே வேண்டானாலும் நடக்க முடியாது. நீயே வேண்டானாலும் நடக்கும். ஏன்னா நீ முதல்ல 100% வேணும்னு நினைச்சல, அந்த நினைப்புக்கு ஒரு கர்மா இருக்கு, அதை நடத்தி கொடுத்துரும். அப்புறம் ஐயோ வேணா ஆட்டத்துக்கு தூ சொல்றனாலும் நடக்காது, அது நடந்தே தீரும். ஏன்னா உங்களுடைய எண்ணம் எந்த ஒரு விஷயத்திலையும் 100% இருந்தா அங்க நீங்க நினைச்சது மட்டும்தான் நடக்கும், வேற எதுவும் நடக்கவே நடக்காது. இதை நீங்க நம்பணும். நீங்க எதுல வேணா இதை பரிசாதம் பண்ணி பாருங்க. அப்ப உங்களுக்கு எது பிடித்திருக்கிறதோ அதை நேசிக்கிறீர்களோ. இப்ப முத்தையா சொன்னதுதான் இது. இப்போ எனக்கு ஒன்று பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு இது சீரியஸாக பிடிக்குதா இல்லையான்றதே எனக்கு ஃபஸ்ட்டு விஷயம். ஆனால் ரொம்ப தீவிரமாக பிடிக்குது, இது செய்யணும் அப்படின்னு நினச்சேன்னாக்க இதை செய்யறதுக்கு முதல்ல நான் என்ன செய்யணும்? உங்களுக்கு எது பிடித்திருக்கிறதோ, எதை நேசிக்கிறீர்களோ, எதை மதிப்பானதாக கருதுகிறீர்களோ அதிலிருந்து குறிப்பிட்ட காலம் தள்ளி இருப்பது தான். இவைகளிலிருந்து நீங்கள் விலகி இருக்கும்போது ஏற்படும் வலியின் தீவிரம் உங்கள் வாசனையின் தன்மையையும் ஆழத்தையும் சொல்லும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு இமயமலைக்கு போகணுன்னு ஆசையாக இருக்குது. இல்லை நான் ஒரு கோர்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறேன், இல்லை நான் ஒரு சங்கீதம் படிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த ஆசை தீவிரமாக இருக்குது. இந்த எண்ணத்தை அப்படியே வச்சுட்டு அதை பற்றி ஒன்றும் பெருசாக நினைக்காத. இது மேலே 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 உங்களை சேஸ் பண்ணிக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அதுலேருந்து விலகி இருக்கும்போது ஒன்று உங்களை மீண்டும் 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 துரத்தி கொண்டே இருந்தாக்க உங்கள் எண்ணம் அதில் தீவிரமாக இருக்குன்றதை நீங்கள் அதில் கண்டுகொள்ளலாம். அந்த எண்ணம் தீவிரமாக இருக்குது, அது உங்களை துரத்துது, உங்களை அது வேறு எதுவுமே செய்ய விடாமல் செய்யுதுன்ற இடத்துல நீங்கள் அதுலேருந்து விலகி இருக்கும்போது மீண்டும் அதுக்குள்ளே நீங்கள் போய் ஒன்று செய்ய ஆரம்பிக்கும் போது அது 100% நடக்கும். அது 100% நடக்கும். நீங்கள் யாரோட லைஃப்லையுமே அதை ரொம்ப ரொம்ப சாதனை செய்து மேலே ஒரு இடத்துக்கு வந்தவங்கள கேட்டிங்கனாக்க டோட்டலாக வெளியவே கொஞ்சம் போயிருப்பாங்க. அதுலேருந்து வெளியவே போயிருப்பாங்க. உங்களுக்கு ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, அமிதாப் பச்சன் அவர் ஒரு பீரியடில் எவ்வளோ விழுந்தாருன்னு தெரியும் உங்கள் எல்லாருக்கும். அப்போ அமெரிக்காவில் போய் அவரோட பயோகிராஃபிஸ் தயவுசெய்து படிங்க. பல பேரோட பயோகிராஃபிஸ் படிங்க. அது எப்படி இந்த கர்மாவை அவங்க ஹேண்டில் பண்ணாங்கன்றதை உங்களுக்கு ஒரு பெரிய திறப்பாக இருக்கும். இப்போ எதுவுமே இல்லை, அந்த செலிப்ரிட்டி ஸ்டேட்டஸ் எல்லாமே போயிடுச்சு. அமெரிக்காவுக்கு போகலான்னு நினைக்கிறாரு. அங்கே அவரோட ஃப்ரெண்டு சொல்ல, டே நான் எனக்கு ஒரு வீடு தருவேன், ஆனால் இந்தியாவில் மாதிரிலாம் அங்கே வேலைக்காரெல்லாம் கிடையாது, நீயே தான் காஃபி போட்டுக்கணும், நீயே தான் பிரெட் டோஸ்ட், பரவாயில்லன்னு அந்த 6 மாதம் போயிருக்கார். இந்த 6 மாதம் போகும்போது இந்தியாவிலேருந்து அவர் எதையெல்லாம் விட்டார்? இது வரைக்கும் அவருடைய சினிமா இல்லை, இது வரைக்கும் அவருடைய டிவி எதுவுமே கிடையாது. இப்போது எந்த வெளிச்சமும் கிடையாது. இது வரைக்கும் வெளிச்சத்திலே இருந்தவர் எந்த வெளிச்சமும் இல்லாமல் ஒரு இருட்டுக்குள்ளே இருக்கார். அவர் இருட்டுக்குள்ளே இருந்தாரா? உண்மையில் அவர் அப்போ தான் வெளிச்சத்தில் இருந்தார். என்ன வெளிச்சம்னா அவருடைய உள் ஒளி. நான் என்ன, நான் யார், ஹூஸ் திஸ் மேன் அப்படின்னு ஃபுல்லாக தன்னை ரீஇன்வென்ட் பண்ணிக்கிட்டு இது வரைக்குமான எல்லா தோல்விகளையும் நேற்றைய கதைன்னு மறந்துட்டு கவுன் பனேகா குரோர்பத்தின்னு ஒரு ப்ரோக்ராமில் திருப்பியும் தன்னை ரீஇன்வென்ட் பண்ணி இனி பண்ணாக்க அமிதாப் பச்சன் மட்டும்தான் கவுன் பனேகா குரோர்பத்தி பண்ண முடியும் அப்படின்ற அளவுக்கு அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாருல. அப்போ இது வரைக்குமான தோல்வியை அவர் தோத்துட்டேன்னு நினைக்கல, இது வரைக்குமான தோல்விக்கும் நான் தான் காரணம், இனி அந்த தோல்விகளை அகற்றி வாழப்போவதற்கும் நான் தான் காரணம். ஸோ ஐ ஆம் த மாஸ்டர் ஆஃப் மை ஓன் லைஃப் அப்படின்றத அவர் நம்பின அந்த தருணம் தான் அமிதாப் பச்சனுடைய 2வது பிறவி. அப்போ இது எல்லாருக்குமே நம்ம லைஃப்பில் நடக்கும். இப்போ அழகாக ஒரு விஷயம் சொன்னார், எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஏன்னா எங்கள் சப்ஜெக்ட் அது. நம்மளுடைய எண்ணம் எவ்வளோ வலிமையானது, இல்லை நம்முடைய எண்ணம் எப்படிப்பட்ட கர்மாக்களை நமக்கு தரும் அப்படின்னு ஒரு இடத்த சொல்கிறார். ஒரு கத்தி வச்சுருக்கீங்க நீங்கள், ஒரு 5 சிச்சுவேஷன் சொல்கிறார். ஒரே கத்தி 5 சூழல் சொல்கிறார். ஒரு கத்தி வச்சுருக்கீங்க,
அந்த கத்தியை வச்சுட்டு ஜஸ்ட்டு கேஷுவலாக நீங்கள் ஏதோ ப்ளே பண்ணும்போது யார் மேலேயோ பட்டு ஒருத்தன் இறந்துடுறான். இங்கே விளையாட்டாக தான் ஒரு கத்தியை சொல்லிட்டு இருக்கும்போது யார் மேலேயோ அது ஆக்சிடென்டலாக விழுந்து அவன் இறந்துடுறான். இது முதல் சிச்சுவேஷன். ரெண்டாவது, வீட்டில் கத்தியை வச்சுட்டு காய்கறி நறுக்கிட்டே இருக்கீங்க. எதிர ஒருத்தர் வந்து யாரோ வாக்குவாதம் பண்ணுறாங்க. நீங்கள் காய்கறி நறுக்க போகும்போது கத்தியை வச்சு நீங்கள் அன்றைக்கி கொலை பண்ணணுன்ற முடிவோடலாம் போகல, காய்கறி வெட்ட தான் போனீங்க. ஆனால் எதிர வந்து வாக்குவாதம் ஒன்று நடந்த உடனே டக்குன்னு அந்த கத்தியை எடுத்து கொலை பண்ணிட்டீங்க. இது ரெண்டாவது சிச்சுவேஷன். மூணாவது, ஒரு கத்தி எடுத்து பின்னாடி சொருகிட்டு இன்றைக்கி அவனை போட்டு தள்ளாமல் வாழ்க்கை இல்லைடா நமக்குன்னு ஒருத்தனை ஃபாலோ பண்ணி தெளிவாக போய் அவனை முடிச்சுட்டு வந்துடுறீங்க. அதே கத்தி மூணாவது சிச்சுவேஷன். நாலாவது சிச்சுவேஷன், உனக்கு ரொம்ப வேண்டியவன், ஆனால் அவன் மேலே உனக்கு ஒரு வெறுப்பு இருக்குது. சார் வீட்டுக்கு சாப்பிட வாங்க சார், அவனை கூப்பிட்டு சாப்பிட சொல்லிவிட்டு அவன் சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கும்போது அவன் கழுத்து அறுத்துடுறீங்க. இது நாலாவது சிச்சுவேஷன். 5, இந்த 4மே நீங்கள் செய்யலை. மனசுக்குள்ளெல்லாம் என்கிட்ட மட்டும் ஒரு கத்தி இருந்ததுன்னு வச்சுக்கேன், இவன் நான் கண்டம் துண்டமாக வட்டி சாவடித்து அவன் வீட்டில் எவனுக்குமே அவன் பாடியோட ஒரு துண்டு கூட கிடைக்காம ஊர் ஊராக போட்டுருவேன்னு நீங்கள் மைண்டில் நினைக்கிறீங்க. இது 5. இந்த 5 சிச்சுவேஷனையும் சொல்கிறார். எங்கள் லாவில் இது இருக்குது. மர்டர் அப்படின்னு வந்தா மென்சரியான்னு ஒன்று சொல்லுவோம். மைண்டோடு செய்கிறோமா இல்லையான்னு. கல்பபிள் ஹோமிசைட் அமௌண்டிங் டு மர்டர், கல்பபிள் ஹோமிசைட் நாட் அமௌண்டிங் டு மர்டர், கிரேவ் அண்ட் சடன் ப்ரொவோகேஷன், நாட் ஆர்ம்டு வித் வெப்பன், திடீர்னு அதை யூஸ் பண்ணிடுறாங்க. இது மாதிரி பல்வேறு சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் தண்டனைகள் வரும். இந்த 5 சிச்சுவேஷனையும் சொல்லிவிட்டு முதல் 4ல் நடக்கிற மர்டர் இருக்குல்ல, அது கூட பிரச்சனை கிடையாது. எனக்கு மட்டும் ஒரு கத்தி கிடைச்சான்னு இந்த மைண்டுக்குள்ளே நீங்கள் 2-3 கொலையை ஒரே நேரத்தில் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அது மற்ற எல்லாத்தையும் விட அதிகமான ஒரு கர்மத்தை உங்கள் மேலே சுமத்தும் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஏன்னா இந்த கிரைம் எங்கே எப்படி நடக்குதுன்னா, முதல்ல உங்கள் மண்டையில் ஒரு கிரைம் நடக்கும். உங்கள் மண்டையில் கிரைம் நடந்ததுக்கு அப்புறமா தான் ப்ராக்டிக்கலாகவே அந்த கிரைம் நடக்கும். அப்போ நீங்கள் மண்டையில் ஒரு கிரைமை ஜெனரேட் பண்ணிட்டீங்கன்னாக்க அங்கேயே நீங்கள் குற்றவாளி ஆயிடுறீங்க. அப்போ இந்த கர்மத்தை இதை கொலையாக நீங்கள் புரிஞ்சிக்கக்கூடாது. அவனுக்கு ப்ரமோஷன் கிடைக்கணுமா, இவனுக்கெல்லாம் ஒரு ப்ரொமோஷனாக விலகாதவன், இவனுக்கு கிடைக்கூடாது, சாவணும் இவன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கர்மா சேர்த்துக்கிறீங்க. எவனாவது என்னவாது செய்யட்டும் சார், நான் எனக்கான என் தொழிலை சரியாக செய்கிறேன், அதுக்கு என்ன கிடைச்சாலும் எனக்கு ஹாப்பி, கிடைக்காட்டியும் ஹாப்பி, நான் செஞ்சுட்டு போகிறேன், ரிசல்ட்டை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை, நான் செஞ்சேன்ற திருப்தி எனக்கு இருக்குது, அவ்வளோதான். அப்போ இதை நம்ம எப்படி பண்ணுறது? நம்ம சில சமயம் என்ன பண்ணுவோம், ஒருத்தனை சாவடிக்கணும் அப்படின்னு ரீவைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம்ல, இப்படிலாம் நடக்குமா லைஃப்பில் அப்படின்னா உங்களுக்கு புரிகிற மொழியில் சார், ஏன்னா கான்செப்டாகவே சொல்லிகிட்டு இருந்தோம். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களேன்னா, நான் போய் ஒருத்தனை காதலிக்கிறேன்னு சொன்னேன், எனக்கு அப்படிலாம் கிடையாதுப்பா உள்ளன்னு சொல்லிட்டான் அவன், அதோடு அதை விட்டுருணும் இல்லையா? அதே எப்படி நானே காதலிக்கிறேன், இந்த நானே அப்படின்னு அந்த ஏகாரம் மனசில் வருது இல்லையா, அங்கே வருது உன்னோட முதல் வீழ்ச்சி. நானே காதலிப்பேன், நீ என்ன காதலிக்க மாட்டியா, நீ யாரை கல்யாணம் பண்ணுறேன்னு பார்க்குறேன்னு ஒரு மைண்டு கிளம்புது. இப்போ அவன் வேற ஒருத்தையும் கல்யாணம் பண்ணிட்டான், அந்த சீடியும் கிடச்சிருச்சு. அந்த சீடியை வீட்டில் போட்டு ஒரு ரூமில் கதவை சாத்திக்கிட்டு திரும்ப 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 அந்த கல்யாண சீனை பாட்டி எட்டி உதச்சிக்கிட்டு ரூமுக்குள்ளேயே ஒரு மென்டல் மாதிரி சுற்றுற பற்றியா, அதுதான் நீலாம்பரி. இப்போ நீ புறப்பட்டது எங்கே? உனக்கு காதல் முக்கியம் இல்லை, பொசஷன் முக்கியம். நான் உன்னை நினச்சிட்டேன், அது எனக்கு கிடைக்கணுன்ற பொசஷன் முக்கியம். அப்போ நீ ஒரு மகிழ்ச்சியை நோக்கியோ இல்லை உனக்கு பிடிச்சதை நோக்கியோ நீ ட்ராவல் பண்ணல, உன்னை கட்டுப்பாட்டில் வைக்கணும்னு நினச்சி ட்ராவல் பண்ணுறல. அப்படி நீ ட்ராவல் பண்ணும்போது எது உனக்கு இன்பம் என்று நினைத்தாயோ நீ அதுக்கே அடிமையாவ, எது உனக்கு மகிழ்ச்சி என்று நினைத்தாயோ அது உனக்கு துன்பமாகும், எதை நீ கட்டுப்படுத்துவேன்னு நினைச்சாயோ நீ அதில் கட்டுப்பட்டு போவாய். அப்போ கடைசியாக உன் வாழ்க்கை எதுவானாக்க அடுத்த ஜென்மத்திலேயாவது நல்லா இரு நீலாம்பரின்னு கண்ணா எவனாவது மூட்டு போவான் வாழ்க்கையில். அப்போ நம்ம மனசுக்குள்ளே சத்தியமாக நீங்கள் யோசிச்சு பாருங்க, காதல் விட்டுருங்க, 100 விஷயம் இருக்குல்ல, நம்ம மனசுக்குள்ளே எத்தனை நீலாம்பரி இருக்கா, எத்தனை நீலாம்பரி இருக்காங்க. கதவை சாத்திக்கிட்டு நம்ம சொல்கிறோம்ல, சிகரண்டி ஒன்று சொல்கிறோமா இல்லையா சார்? எவ்வளோ வெறுப்பு இருக்குது நமக்கு, எவ்வளோ பேர் மேலேயும், நான் உட்பட எல்லாரையும் சேர்த்து தான் சொல்கிறேன். இதை எவ்வளோ வெறுப்பு இருக்குது நமக்கு, எவ்வளோ விஷயங்களில். அப்போ இதுலேருந்து நமக்கு எப்படி விடுதலை? இந்த கர்மாவிலேருந்து நமக்கு எப்படி, இப்படி நினைக்கிற போது நமக்கு ஒரு கர்மா சேருது இல்லையா, அதுலேருந்து நமக்கு எப்படி விடுதலை?
யாருக்கு வேணால் என்ன வேணால் கிடைக்கட்டும், யாருக்கு வேணால் என்ன வேணால் கிடைக்காமல் போகட்டும், எனக்கே ஒன்று கிடைக்கட்டும், எனக்கே ஒன்று கிடைக்காமல் போகட்டும். என்னுடைய செயல்பாடுகள் கிடைப்பதற்கும் கிடைப்பாததற்குமான செயல்பாடுகள் அல்ல. நான் செயலாற்றி கொண்டே இருப்பேன், அது மட்டுமே என் வேலை. அந்த மைண்டில் நம்ம போயிட்டோன்னா நம்ம ரொம்ப சேஃப் ஆகிடுவோம். இப்போ இது எப்படி சாத்தியம்? வேலையில் நமக்கு ஒரு நிறைவு இருக்கணும்ல, வேலையில் நமக்கு ஒரு நிறைவு இருக்கணும். நான் இன்னும் ரொம்ப எளிமையாக சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நான் இந்த நிகழ்ச்சிக்கு வரேன். இப்போ இந்த நிகழ்ச்சிக்கு வரணும்னா சும்மா வர முடியாது, படிக்கணும், ப்ரிப்பேர் பண்ணணும். எனக்கு ஒரு கவலையும் பயமும் இருக்கணும். என்னென்னு, நான் பேசுனதை கரெக்டாக கம்யூனிகேட் பண்ணணும். இந்த மூமெண்ட் வந்து பர்பஸ்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம ஒரு ஜஸ்டிஸ் பண்ணணும். இதெல்லாம் நினச்சி தான் நம்ம படிப்போம். சில சமயம் அது நடக்கும், சில சமயம் அது நடக்காது. அதை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது. நம்ம வேலை என்ன? ஒழுங்காக படித்தோமா, ஒழுங்காக நோட்ஸ் போட்டோமா, சின்சியராக பண்ணணும்னு முயற்சி பண்ணோமா, பண்ணியும் முடிச்சிட்டோமா, நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இதை எடுத்துகிட்டு வந்ததை கரெக்டாக நம்ம கம்யூனிகேட் பண்ணோம், நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கா ஓகே. நீ கைத்தட்டு, நீ கைத்தட்டாத, நீங்கள் பாராட்டுங்க, பாராட்டாதீங்க, அது எனக்கு இன்கான்சிக்வென்ஷியல். அதை பற்றி எனக்கு எந்த கவலையோ எதிர்பார்ப்போ கிடையாது. உங்களுக்கு ஏதாவது ஒன்று போய் சேர்ந்ததென்றால் அது உங்கள் கர்மா, சேரவில்லை என்றால் அது என் கர்மா. அதோடு அது முடிஞ்சு போயிடுதே தவிர, இதுக்கப்புறம் கோயம்புத்தூர் மக்களே மட்டமானவங்க கை தட்ட மாட்டாங்க, அந்த ஊரில் நான் போய் போகாத, இது தேவையில்லாதது இல்லை. அப்புறம் சார் எனக்கு கொஞ்சம் கை தட்டுங்க சார், கை தட்டினா இது தேவையில்லாதது. தோணுச்சுன்னா அவங்க தட்டுவாங்க, டோனாட்டி தட்ட மாட்டாங்க. நீ பேசுறது தட்டுறதுக்காகவே இல்லை, நீ பேச வேண்டும் என்று நினைத்தது. ஒரு புத்தகத்தை நான் வாசித்தேன், அதில் இருக்கக்கூடிய விஷயத்தை எனக்கு தெரிந்த அளவில் நான் கடத்தி விடுகிறேன், அவ்வளோ மட்டும்தான் உன்னோட லட்சியம். அதுக்கு மேலே அதை எடுத்துகிட்டு போவே கூடாது. நான் உன்னை கேட்க வந்தேன், கேட்டேன், எனக்கு நிறைவாக இருந்தது, நிறைவாக இல்லை, சரி பரவாயில்ல, வேறு யாராவது பெட்டராக பேசுகிறாங்களா பார்க்கலாம், அதோட உங்கள் வேலை முடிஞ்சுது. இதுக்கு நடுவில் எனக்கு உங்களுக்கு என்ன வாய்க்க வர சண்டையா? அப்போ இதை அப்படி மாற்றிடக்கூடாது. நாம் ஜட்ஜ்மெண்டலாக இருக்கோம், எல்லாரை பற்றியும், எல்லாத்த பற்றியும் ஜட்ஜ்மெண்டலாக இருக்கும். அது தேவையற்றது. உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் செஞ்சுட்டு போங்க, அதோடு அது நின்று போயிடுது. ரெண்டாவது, ஒரு வேலையினுடைய வெற்றி எதில் இருக்குது? ரிசல்ட் இல்லையா? இல்லை, எனக்கு கொடுத்த வேலையை நான் திருப்தியாக செஞ்சேங்க, எனக்கு தெரிஞ்ச அளவில் மனசார திருப்தியாக செஞ்சுருக்கேன், இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாமோன்னு நினைக்காத அளவுக்கு நம்ம நல்லா பண்ணியிருக்கேன்ற அந்த உங்களுக்கு திருப்தி வருது இல்லையா? அந்த இடத்துல நீங்கள் உங்கள் கர்மாவை இறக்கி கீழே வச்சிடுறீங்க. ஐ டன் மை பெஸ்ட்டுன்னு நினைக்கிற போது அது வரைக்கும் நீங்கள் செயலாற்றுகிறீர்களா என்பது தான் இது. இந்த புத்தகத்தினுடைய ஒரு 56வது பக்கம் நீங்கள் எடுத்து படிங்க, ரொம்ப அருமையான இது. பீப்புள் ஆர் நாட் ஏபிள் டு டூ எனிதிங் பை கீப்பிங் தெம்செல்ஸ் அவுட் சைட் இட், தே எக்ஸ்பெக்ட் அ பெனிஃபிட் அவுட் ஆஃப் இட். அதாவது ஒரு காரியத்தை ஆற்றுற முத்தையா சொன்னார், அதை பற்றி. ஒரு காரியத்தை ஆற்றுற பொழுது அந்த வேலையிலேருந்து நம்மளை வெளியே வச்சிடணும். இது வந்து கொஞ்சம் ரொம்ப ட்ரிக்கியான விஷயம் நான் சொல்கிறது. இந்த புத்தகத்தில் ஒவ்வொரு வார்த்தையுமே ட்ரிக்கி தான். அதனாலே இது இன்ட்ரெஸ்டிங், அதனாலே இது டஃப்பு, அதனாலே இது ஒரு சேலஞ்சு, அதனாலே இது படிக்கணுன்ற ஒரு ஆர்வம், எல்லாமே மிக்சட் தான் இதில். ஒரு வேலையை செய்கிற போது அது எப்படி சார் நான் என்ன வெளியில் வச்சுட்டு அந்த வேலையை உள்ளே செய்வேன்? எப்படி செய்ய முடியும்? நானுன்றது அதில் இருந்தால் தானேன்னா இல்லை. அதை தான் சத்குரு சொல்கிறாரு. நான் பைக்கரு, ஆனால் நான் பைக் ஓட்டுவேன், ஆனால் நான் பைக்கர் இல்லை. நான் ஹிமாலயாஸ் போவேன், ஆனால் நான் வந்து ட்ரெக்கிங் பண்ணுறவன் இல்லை. நான் வந்து ஆன்மீகம் உங்களுக்கெல்லாம் நான் அதெல்லாம் ஆன்மீகம் இல்லை. நான் நீங்கள் யோகின்னு கூப்பிட்றீங்க, அதுக்கு அதனால் இல்லை. இதெல்லாம் என்னுடைய புறம், என்னுடைய அகத்தில் நானாக இருந்து கொண்டு இந்த செயல்களையெல்லாம் நான் பண்ணிகிட்டே இருக்கேனே தவிர இது எதனோடையுமே எனக்கு ஐடென்டிட்டி கிடையாது. நான் அட்வொகேட்டாக அது இல்லை, நான் வந்து எழுத்தாளராக அது இல்லை, நான் பேச்சாளராக இல்லை, நான் இது எதுவுமே இல்லைங்க. இந்த செயல்களையெல்லாம் இது செய்து கொண்டு இருக்கிறது அப்படின்ற பற்றற்ற தன்மையோடு ஒரு செயலை செய்யணும். அந்த இடத்துல இருந்து உன்னால் ஒன்று செய்ய முடியும்னாக்க ஏன் அப்படி செய்யணும்? அப்போத்தான் நான் செய்கிற காரியத்திற்கு பெனிஃபிட் என்னன்னு நான் கால்குலேட் பண்ணாமல் என்னால் பண்ண முடியும். உள்ளே போய் இன்வால்வ் ஆகிட்டேன்னாக்க 5 ரூபா போட்டேன் 10 ரூபா வருமான்ற கதையா? நான் இவ்வளோ செஞ்சேன் எனக்கு எவ்வளோ வரும் அப்படின்ற இடத்துக்குள்ளே அது போயிடுச்சுனாக்க காரியத்திலிருந்து மனம் விலகி அதனுடைய விளைவுக்கு என்னுடைய மனம் நகர்ந்து சென்று விடுகிறது. விளைவை நோக்கி என் மனம் நகர்ந்து சென்றவுடன் காரியத்தில் என்னுடைய முழுமை கெட்டு போய் விடுகிறது. காரியத்தில் முழுமை கெட்டு போய்விட்டால் விளைவுகள் நான் எதிர்பார்த்த மாதிரி வராது. அப்போ எனக்கு மொத்த காரியத்தின் மேலே வெறுப்பு வரும், கடைசியாக எம் மேலே வெறுப்பு வரும், எம் மேலே வெறுப்பு வந்தோடனே உங்கள் மேலே வெறுப்பு வரும், இப்போ மொத்தமாக கர்மா சேரும். அப்போ ஒரு காரியத்தை நிகழ்த்துகின்ற பொழுது நான் அதுக்கு வெளியில் இருந்துக்கிட்டு நம்ம பண்ணணும்.
இன்னும் எளிமையாக சொல்லுங்கள், இது கொஞ்சம் டஃப்பாக இருக்குது அப்படின்னீங்கன்னா எப்படி சொல்கிறேன்? நம்மலாம் சின்ன வயசில் ஓரளவுக்கு எல்லோரும் ஒரு ஏஜில் இருக்கோம்னு நினைக்கிறேன். சின்ன வயசில் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போவோம். எதனா எதிர்பார்த்து போயிருக்கோம். சும்மா போய் ஓன்னு கத்திட்டு பேசிட்டு ஓடி வந்துடுவோம். அதுதான் முடிஞ்சு போச்சு. அப்புறம் அப்பா அம்மாவுக்கு வந்து சொந்தக்காரங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போவாங்க. அதிகபட்சம் நம்ம ஆசை என்ன? சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனால் டிஃபன் கொடுப்பாங்க. அவ்வளோ மட்டும்தான் ஜாலி. நீங்கள் டிஃபனு நம்ம வீட்டில் ரெகுலர் டிஃபனு, அவங்க வீட்டில் ஜாலியாக இருக்கும். இவ்வளோ மட்டும்தான். அதுக்கு மேலே பெரிய எதிர்பார்ப்போ பெரிய டிசைன்லாம் கிடையாது. அதையும் தாண்டி எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து கொஞ்சம் வளர்ந்த வயசில் காலேஜ் ஸ்கூல்லலாம் போய் பேசுவோம். என்ன பேசுவோம்? சும்மா அர்த்தமற்ற பேச்சுக்கள், ஸ்வீட் நத்திங்ஸ் பேசணும். இன்றைய இளைஞர்கள்கிட்ட நீங்கள் யாரையாவது அவங்கள பார்க்கணுன்ற சந்தோஷம், ஃபார் த ஷியர் லவ் ஆஃப் மீட்டிங். நேற்று நானும் முத்தையாவும் ஒரு 2 மணி நேரம் பேசிகிட்டு இருந்தோம். அந்த 2 மணி நேரம் நாங்கள் என்ன பேசினோன்னா, நாங்கள் காலேஜ் டேஸ் படிக்கும்போதும் அதுக்கப்புறமாவும் எங்களுக்கு இருந்த சீனியர் ஸ்பீக்கர்ஸ், இலக்கியவாதிகள், அவங்க எப்படியெல்லாம் மேடையில் பேசினாங்க, என்னெல்லாம் நாங்கள் அனுபவிச்சோன்ற அந்த அந்த ஸ்வீட்னஸை பற்றி மட்டும்தான் பேசணும். இதெல்லாம் பேசி நல்லா முத்தையாட்ட நாளை மத்தாந்து ஒரு மீட்டிங் வாங்கணும் அப்படின்ற சத்தியமாக என்கிட்ட எனக்கு அஜெண்டா கிடையாது. என்கிட்ட அஜெண்டா இருந்தாலும் முத்தையா அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டார். கிளியர். ஸோ அஜெண்டா இல்லாமல் பேசுறதுன்றது எங்கள் தலைமுறையோட முடிஞ்சு போச்சு. இப்போ எவன்கிட்ட பேசினாலுமே உன்ட்ட 5 நிமிஷம் பேசினா எனக்கு என்ன கிடைக்கும்? நான் பெரியப்பா வீட்டுக்கு போனால் எனக்கு என்ன கிடைக்கும்? சித்தப்பா எங்கள் வீட்டுக்கு வந்தால் எனக்கு என்ன கிடைக்கும்? சித்தப்பா பெரியப்பா வீட்டுக்கு போனாக்க அங்கே போகிறதுனால எனக்கு என்ன கிடைக்கும்? ஃபோன் பேசினா எனக்கு என்ன கிடைக்கும்? ஃபோன் பேசாட்டி எனக்கு என்ன கிடைக்கும்? உன்னை வீட்டுக்கு என்டர்டெயின் பண்ணி காஃபி போய் கொடுத்தா எனக்கு கிடைக்கும். நான் உங்கள் வீட்டுக்கு வந்து காஃபி சாப்பிட்டா நீ எனக்கு என்ன செஞ்சு தருவேன்? இப்போ எல்லாமே ஒரு பயன் நோக்கியதாக இருக்கு இல்லையா? இந்த பயன் நோக்கியதான நம்முடைய செயல்பாடுகளால் என்ன ஆகிப்போச்சுன்னாக்க, ரிலேஷன்ஷிப்புன்றது நெட்வொர்க்குன்றான் சார், வெக்கமே இல்லாமல். ஐம் கனெக்டிங், ஐம் நெட்வொர்க்கிங் வித் பீப்புள்ன்றான். நெட்வொர்க்கெல்லாம் நீ யார் கூடயும் பண்ண முடியாது தம்பி. மனசுக்கும் நெட்வொர்க்கிங் இல்லைனாக்க, அஜெண்டா போட்டு நீ செய்தியானாக்க, அந்த காரியம் முடியும் போது டப்புன்னு உன்னை வெட்டி தூக்கி போட்டு உன்னை விட பெட்டர் காரியம் பண்ணுவாங்க, ஒருத்தனை தூக்கி வச்சுக்குவான். அப்போ நீ என்ன நினைப்ப? நல்லா இருப்பேடா நீ, நேற்று வரைக்கும் என் கூட பேசிகிட்டு இருந்தேன், நீ அவனை சபிப்பதனால உனக்கு கர்மா தான் வரும். அப்போ அஜெண்டாஸ் இல்லாமல் முதல்ல மக்களை சந்திப்பதற்கு நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். ஜாலியாக போய் பேசுங்க, ஜாலியாக சரிங்க, ஜாலியாக ஒரு காஃபி சாப்பிடுங்க, வரப்பா அடுத்த வாரம் நீ வாப்பா வீட்டுக்கு, இப்படின்னு காரணங்கள் இல்லாமல், எந்த விதமான எதிர்பார்ப்புகளும் இல்லாமல், ஃபார் த ஷியர் லவ் ஆஃப் டாக்கிங், ஃபார் த ஷியர் லவ் ஆஃப் மீட்டிங், ஃபார் த ஷியர் லவ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சிங், அதுக்காக இங்கே சந்திப்பது என்பதே இல்லாமல் போகிறது தான். அவர் ரொம்ப அழகாக சொல்கிறார். அஜெண்டாஸ் இருக்குது நமக்கு. அவரோட சூப்பரான ஒரு வார்த்தை சொன்னார், வியந்து போனேன் நான். நீர் போல இருப்பது. நீர் போல் இருப்பதுன்னா என்னங்க? எந்த பாட்டிலுக்குள்ளேயும் ஃபிட் ஆகும், எந்த பாத்திரத்துக்குள்ளேயும் ஃபிட் ஆகும். எதுக்குள்ளே ஃபிட் ஆனாலும் அது தன்னோட தன்மையோடையே இருக்கும் இல்லை? அப்போ நீ தண்ணி மாதிரி இரு, எல்லா இடத்துலையும் உன்னை ஃபிட் ஆகிக்கோ. ஆனால் உனக்கு நான் யார் தெரியுமான்லாம் நான் யார் தெரியுமான்னு கம்பு சுற்றுவானுங்க சில பேர். போட்டு பொலிர்னு ஒன்று வச்சோனுங்க, என்ன சார் பேசினே இருக்கும்போது அஷ்டிங்கன்னுவோம். அப்புறம் நான் கம்பு சுற்றுனேன் ரொம்ப, நான் யார் தெரியுமா அப்படின்னா, 2 விட்டானா செவுட்டில் நீ பயந்து உட்கார்றாள். என்ன யார் தெரியும்? இங்கே யாருமே நான் யார் தெரியுமா கிடையாது. ஏன்னா இங்கே யாருமே யாரும் கிடையாது. கம்பெல்லாம் சுற்றுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் சும்மா. அந்த கம்பு சுற்றுற வேலையெல்லாம் வேண்டாம். நம்ம மைண்டுக்குள்ளே நிறைய பேர் நம்ம கம்பு சுற்றிக்கிட்டே இருக்கிறோம். நான் எப்போ ஏற்பட்ட ஆள், நான் வரும்போது இவன் வந்து உட்காந்துனே இருக்கான், என்னை பார்த்துட்டு அப்படி என்னடா நீ யார்ரா? யாருமே கிடையாது நீ. யூ ஆர் நோபடி. ஃபஸ்ட்டு ரியலைஸ் யூ ஆர் நோபடி, தென் ஒன்லி யூ கேன் பிகம் சம்படி. அப்போ அதுவே இல்லை இங்கே. நான் யார் தெரியுமா, நீ யாருமே இல்லை. ஃபஸ்ட்டு தண்ணி மாதிரி நீர் போல இருப்பது. ஃபிட் இன் வித் த பர்சன் தட் யூ மீட். நீர் போல இரு, பியூராக இருக்கும் சார். அது எங்கே போய் என்ன குப்பை சேர்ந்தாலும் கடைசியாக அது பியூராக ஆகிடும். எல்லாத்தையும் தள்ளிட்டு குப்பை தண்ணியாகவே போயிட்டுருக்கும். அப்போ நம்ம எவ்வளவோ நம்மக்கிட்ட வந்து சேரலாம். ஆனால் நம்ம நீர் போல் இருந்தோம் என்றால் நம்மளுடைய பிரிஸ்டைன் பியூரிட்டி இருக்குல்ல, அதை நம்ம என்றைக்குமே குழப்பிக்க மாட்டோம். அந்த மாதிரி நம்மளை மனசை பளிங்கு மாதிரியோ மனசை நீர் மாதிரியோ வச்சுக்க முடியுதா? அதை பேசுகிறாரு. நம்மளை யாரெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது? எங்கள் அம்மா அப்பா சார். நான் பிறந்ததுலேருந்தே அப்படின்னு ஆரம்பிப்பான். அவனுக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பான் இவன். அவன் தகுதிக்கு என்னவோ அதை செஞ்சான். அவனை வச்சுக்கிட்டா வந்து என்ன பண்ணான்? We have so many problems about our parents.
பட் உட்காந்து அவங்க ஷூஸில் யோசிச்சு பாருங்களேன். அந்த 1969லையோ 75லையோ இல்லை 85லையோ அவங்களால அன்றைக்கி அவங்க அருகதைக்கு என்ன செய்ய முடியுமோ அதை தான் செய்ய முடியும். எங்கள் அப்பா அம்மா மட்டும் அப்படி இருந்தால் நீ என்னடா சர்டிஃபிகேட் கொடுக்குற? எங்கள் அப்பா அம்மா காரணம். அதுக்கப்புறம் வந்து அவர் சொல்கிறாரு, உங்கள் அப்பா அம்மா காரணம், மதம், கலாச்சாரம், அரசியல், இதெல்லாம் ஒன்று நம்ம காரணம் சொல்கிறோம். இல்லை ஒன்று இப்படி ஒரு கூட்டம் இப்படி இருக்குது, நான் ஏன் அப்படி ஆகலைனாக்கா என்ன இது இந்த பிலீஃப் சார், அது சார், இது சார். இல்லைன்னா இன்னொரு இந்த பக்கம் வந்தாக்கா என்னென்னா, எங்கள் அப்பா அம்மா யார் தெரியுமா சார், நான் அவன் புள்ள. டேய் நீ ஃபஸ்ட்டு தனி. இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு உயிரும் தனியானது. அது எவ்வளோ பெரிய கூட்டத்தோடு இருந்தாலும் அது தனியானது. அது தனியாகத்தான் வரும், தனியாகத்தான் போகும். 4 பேர் வரீங்களா சார், நாளைக்கு கிளம்பலான்னாக்கா எவன் வருவான் நம்ம கூட? அப்போ நம்ம இங்கே தனியாக வந்தோம், தனியாகத்தான் போகிறோம். அப்போ வந்து நான் எங்கள் அப்பா அம்மாவோட எக்ஸ்டென்ஷனு, நான் என் ரிலிஜனோட எக்ஸ்டென்ஷனு, நான் என் கல்ச்சரோட எக்ஸ்டென்ஷன், நான் என் பொலிட்டிக்கல் ஐடியாலஜிஸோட எக்ஸ்டென்ஷன், இந்த எதுவுமே நீ கிடையாது. நீ என்ன நினச்சிக்கிற கற்பிதமாக இதெல்லாவோட எக்ஸ்டென்ஷன்ஸ் நானும் நினச்சிக்கிறேன். இது எதுவுமே கிடையாது. நீ என்பது தனி. இது எதெல்லாம் இந்த குல கர்மான்னு ஒன்று வரும், அதையுமே நீ ஒரு ஸ்டேஜில் இறக்கி வைப்ப. அதையும் நீ இறக்கி வச்சேன்னு இதில் ஐரணி என்ன தெரியுங்களா? ஐடியாலஜின்னு ஒன்று கூட நம்ம போவோம். பொலிட்டிக்கல் ஐடியாலஜியாக இருக்கலாம், ஏதோ ஒரு ஃபிலாசபியாக இருக்கலாம், இல்லை ஒரு ரிலிஜனோட போவோம், இல்லை ஒரு கல்ச்சரோட நான் போவேன், இல்லை பயங்கரமாக ஒரு பேரண்ட்ஸ் சொல்கிற ஒரு விஷயத்தோட போவேன். இது எல்லாம் நமக்கு வந்து பெரிய இட்ஸ் அ ஃப்ரீடம், யூனோ, ஐ ஹாவ் த லிபர்ட்டி டு திங்க் அபவுட் ஆல் திஸ் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போவோம். கடைசியில் ஒரு இடத்துல நீங்கள் உட்காந்து யோசிக்கும் போது இல்லை, நாம் எது நம்மளுடைய சுதந்திரம் என்று நினைத்து ஒன்றை நோக்கி பயணப்பட்டோமோ அதுவே நம்மை கைதியாக்கி உட்கார வச்சு நம்மளை அடிமைப்படுத்தி வைக்கும். அதை நம்ம ரியலைஸ் பண்ணுற போது இதைத்தானா நான் சுதந்திரம்னு நினச்சி இங்கே போனேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற ஒரு தருணம் வரும் பார்த்தீங்களா? அந்த தருணத்திற்கு உங்களை தள்ளி விடாதீர்கள். ஏன்னா நீங்கள் அப்படி நினைக்கிற போதே நீங்கள் கர்மாவை சேர்த்துக்கொள்ளுகிறீர்கள் அப்படின்ற ஒரு கான்செப்ட். இப்போ வாசனை போக்குகளிலிருந்து புத்திசாலித்தனத்திற்கு பயணிப்பதற்கு பதிலாக, கட்டாயங்களிலிருந்து விழிப்புணர்வுக்கு முன்னேறுவதற்கு பதிலாக நீங்கள் அடிமைப்படுவதற்கு உங்களை பயணப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். எவ்வளோ பெரிய விஷயம் அது. அப்போ நான் என்ன சார் பண்ணணும்? இல்லை, எல்லாத்துலேருந்து விலகி வா அப்படின்னா என்ன? ஒடுங்குதல் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது இல்லையா? இந்த ஒடுங்குதல்னால் என்னங்க? இஸ் இட் டிப்ரைவேஷன்? எனக்கு நானே வந்து இதெல்லாம் கிடையாதுன்னு என்ன தள்ளி வச்சுக்கிறதா? இப்போ வந்து உபவாசம் இருக்க சாப்பிடாம, அதுவா? ஃபாஸ்டிங் ஆர் ஃபார் தட் மேட்டர் எனிதிங், அதெல்லாம் வந்து ஒடுங்குதலான்னா, நீங்கள் வந்து இஃப் யூ டிப்ரைவ் யுவர் செல்ஃப் ஆஃப் அன் எக்ஸ்பீரியன்ஸ் இட் ஜெனரேட்ஸ் கர்மா. இப்போ நீங்கள் வந்து இப்போ நான் சாப்பிட வேண்டாம்னு நினைக்கிறேன், இன்றைக்கி ஒரு நாள் உபவாசம் இருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த உபவாசம் எனக்கு என்ன செய்யும்? எனக்கு அது ஒரு அனுபவத்தை தரும் இல்லை? எப்போ அது அனுபவத்தை தரும்? நான் உபவாசம் இருக்கேன்னு காலையில் முடிவு பண்ணிவிட்டு ஊரில் இருக்கிற எல்லா கழுதையும் பரோட்டா குருமா சாப்பிடுது அப்படின்னு நினைக்கிறது இல்லை. இன்றைக்கின்னு பார்த்து பாரு, எங்கள் அம்மா இருக்காளே, அவள் என்ன பயங்கர சூப்பர் வில்லி இந்த வீட்டில், நான் என்றைக்கு ஃபாஸ்டிங் இருக்கிறேன்னு முடிவு பண்ணுறேன், அன்றைக்கி தான் எனக்கு பிடிச்ச ஐட்டம்லாம். அது இல்லை, எனக்கு பிடிச்ச ஐட்டமெல்லாம் இந்த வீட்டில் ஒரு இடத்துல இருந்தாலும் கூட என்னால் உபவாசம் இருக்க முடியுன்ற இந்த மைண்ட் இருக்குல்ல, இதை என்னால் என்ஜாய் பண்ண முடிஞ்சால் அதுக்கு பேர் உபவாசம். அப்போ தான் அது என்னன்றதை என்னால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஆனால் நான் வந்து ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு எனக்கு நானே வரித்து கொண்டு அந்த வரிப்பிலிருந்து நான் வெளியே போய் ஊரையே நான் திட்டிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, ஒன்று அந்த கர்மா வந்து சேரும், ரெண்டாவது இதனால் எனக்கு கிடைக்கணுன்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அதுவும் ஒழிஞ்சு போகும். அப்போ இந்த உபவாசம் தான் எதுக்கு? ஒழுங்காக இலை போட்டு ஃபுல் மீல்ஸ் அடிக்கலாம், 2 அன்லிமிட்டெட் மீல்ஸ் சாப்பிட்லாம் இல்லை? அப்போ நீங்கள் எதை செஞ்சாலுமே அதை ஒரு அனுபவமாக, அந்த அனுபவம் என்னவோ வேணா இருக்கலாம், ஆனால் அந்த அனுபவத்தை பரிபூர்ணமாக நாம் உள்வாங்கிக்கிறதுக்கான திறப்பு நம்மக்கிட்ட இருக்கணும். அவர் மைண்ட் அண்ட் அவர் சோல் ஷுட் பி ஓப்பன் டு ரிசீவ் எனிதிங் தட் வி வாண்ட் டு எக்ஸ்பீரியன்ஸ், இல்லையா? அந்த ஃபீலிங் நம்மக்கிட்ட இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்போது எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் நமக்கு லைஃப்பில் தேவை. ஒரு புத்தாண்டு வருதுன்னு வச்சுக்கோங்க, தமிழ் புத்தாண்டில் உங்களுக்கு தெரியும், இலை போட்டு சாப்பாடு போட்டாங்கன்னா அறுசுவையும் போடுவாங்க, வேப்பம்பூ வைப்பாங்க, துவர்ப்பு வைப்பாங்க, எல்லாமே. இது எதுக்காகங்க?
ஏன்டா ஒரு புத்தாண்டு அன்னைக்கு எதுக்குடா கசப்பும் துவர்ப்பும் வைக்கிறீங்கன்னா, இன்னையிலேருந்து 365 நாள். இந்த 365 நாளில் உனக்கு துவர்ப்பு வரும் வாழ்க்கையில், கசப்பு வரும், இனிப்பு வரும், புளிப்பு வரும், 6 சுவையும் வரும். புளிப்பு பிடிச்ச மாதிரியே கசப்பும் பிடிக்கணும், கசப்பு பிடிச்ச மாதிரியே துவர்ப்பும் பிடிக்கணும், துவர்ப்பு பிடிச்ச மாதிரியே இனிப்பும் குடிக்கணும். சுவையும் உன் நாக்கு எப்படி சந்தோஷமாக ஏற்றுக்குதோ, எல்லா உணர்வுகளையும் உன் மனம் அது மாதிரியே ஏற்றுக்கிட்டதுன்னா உன் வாழ்க்கையில் உனக்கு கர்மா அற்று போகும். ஐயோ துன்பம் வந்துருச்சு, ஐயோ இது நிலைக்காமல் போயிடுச்சேன்னு ஆரம்பிச்சிங்கன்னா அங்கேருந்து உங்களுடைய கர்மா கண்டினியூ ஆகும். அப்படின்றது தான் அவங்க சொல்கிற வர விஷயம். ரொம்ப ப்ரொஃபவுண்டாக எனக்கு தோணுனது, வலி நம்ம எல்லாருக்கும் தெரியும், துன்பம், மனசு வலிக்குது சார் அப்படின்றான். ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் சார், என்ன மாதிரி ஒரு துன்பம் அனுபவிச்சு யாருமே இல்லைன்றான். ஆனால் இந்த 2 வார்த்தையும் ரொம்ப அழகாக டிவைட் பண்ணி சொல்கிறார். ஒன்று, வலி என்பது உடல் சார்ந்தது, துன்பம் என்பது மனம் சார்ந்தது. வலின்றது இருக்குல்ல, அது உங்களால் சில சமயம் ஏற்படாது. இப்போ உங்களுக்கு ஒரு நோய் வருது, அந்த நோயினால் உங்களுக்கு ஒரு வலி ஏற்படுதுன்னா அதுக்கு நீங்கள் காரணமாக இருக்க முடியாது. ஆனால் துன்பம் இருக்குல்ல, கட்டாயம் நீங்கள் தான் காரணம். ஏன் தெரியுங்களா? இப்போ எனக்கு இந்த கை போயிடுச்சு வச்சுக்கோங்க, இந்த கை போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, இது எனக்கு வலி. இது எப்போ எனக்கு துன்பமாக மாறுனா, எனக்கு கை போயிடுச்சு சார்மே, எனக்கு வாழ்க்கையே இல்லை, நான் முடிச்சு போட்டேன்னா இது துன்பம். இந்த கை போயிட்டாலும் நான் வாழ்வேன்னு நினச்சா எனக்கு அது இன்பம். உன்னுடைய வலிகளை துன்பமாக மாற்றுவதும் இன்பமாக மாற்றுவதும் நீதானே தவிர உன்னுடைய வலிகள் அல்ல. அப்படின்றத நாம் ஹேண்டில் பண்ண கற்றுக்கிறதுக்கு ஒரு இடம் இது. சில சமயத்தில் இப்போ கேள்விகளுக்கு நமக்கு பதில் தெரியாது. ஒரு அழகான எக்ஸாம்பிள் சொன்னார். ஒரு ஹோட்டலில் போய் எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸு சாப்பிட்டுட்ருக்காங்க. திடீர்னு ஒரு விவாதம் வந்து தான், கோழியிலேருந்து முட்டை வந்து தான், முட்டையிலேருந்து கோழி வந்து தான். ஒரு குரூப்பு கோழி தான் முதல்ல வந்ததுன்றது, இன்னொரு குரூப் முட்டை தான் வந்தது. ஒருத்தர் எதை பற்றியும் கவலைப்படாமல் சாப்பிட்டுட்ருக்கான். டேய், இவ்வளோ தூரம் சண்டை போட்டுட்ருக்குறோம், நீ பாட்டுக்கு ஐட்டமாக வாங்கி சாப்பிட்டுருக்க, பார்ட்டிசிபேட் பண்ணுறா. என்னடா கேள்வி? கோழிலேருந்து முட்டை வந்து தான், முட்டையிலேருந்து கோழி வந்ததா? அவன் தெளிவாக சொன்னான். டேய், நீ முதல்ல எது ஆர்டர் பண்ணியோ அதான் வரும். அப்போ நம்ம வாழ்க்கையிலையும் இதுவா அதுவான்னு கேட்காம நாம் எதை முதல்ல ஆர்டர் பண்ணுறோமோ அதுதான் நம்ம டேபிளுக்கு வரும். ஸோ சாய்ஸஸ் வித் மெனு கார்டு உங்ககிட்ட இருக்குது, சூஸ் பண்ணுங்கள், அதை ஆர்டர் பண்ணுங்க, அதுதான் உங்கள் டேபிளுக்கு வரும். இப்போ செயல் கர்மா தான், செயலின்மை கூட கர்மா தான். ஓகே, எப்படிங்க மறுபடியும் சுற்றுது அப்படின்னு நினச்சிங்கன்னா சிம்பிள், ஈஸியாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு பிரிட்ஜ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஸ்லோப் இருக்குது மேலே, ரைட்டா? இப்போ நம்ம ஏறுறோம், சைக்கிளில் போகிறோம்னு நினச்சிக்கோங்க, நல்லா மிதிச்சாதான் மேலே போக முடியும். மேலே சமத்தளம், இந்த மிதிச்சதை இந்த சைக்கிள் சுற்றும், சைக்கிள் ஓட்டியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது சுற்றும் இல்லை, ஓரளவுக்கு சுமாராக சுற்றினா போதும். இப்போ கீழே போகும்போது நீங்கள் பெடலே பண்ணக்கூடாது. உங்கள் கவனம் எதில் இருக்கணும்னா ஹேண்டில் பார் கரெக்டாக இருக்கணும், பிரேக் பிடிக்க வேணாம். நீங்கள் ஹேண்டில் பாரில் தெளிவாக இருந்தீங்கன்னா உங்கள் பாடியினுடைய அந்த இதில் நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் பிரேக் பிடிக்க வேண்டியதே இல்லை. க்ளீனாக நீங்கள் உங்கள் ஹேண்டில் பாரை பிடிச்சிட்டு போனீங்கன்னா ஒரு பெடல் கூட பண்ணாமல் மேலேருந்து சர்றன்னு அது கீழே வரைக்கும் ஒன்று எடுத்து விட்டுரும். இப்போ ஏறும்போது நீங்கள் என்ன பண்ணீங்க? பெடல் பண்ணீங்க, ஆக்ஷன். மேலே நடக்கும்போது என்ன பண்ணீங்க? பெடல் சுமாராக பண்ணீங்க, ஆக்ஷன். கீழே வரும்போது என்ன பண்ணீங்க? பெடலே பண்ணல. பெடலே பண்ணாத அது ஆக்ஷனா இன்ஆக்ஷனா? இன்ஆக்ஷன் இஸ் தி ஆக்ஷன் தேர். நீங்கள் செயல்படாமல் இருந்தது தான் நீங்கள் செயல்பட்டது அந்த இடத்துல. அப்போ லைஃப்பில் எப்போ பார்த்தாலுமே நான் ஆக்ட் பண்ணுவேன்னு நினைக்காதீங்க. சில இடத்துல நீங்கள் செயல்பட வேண்டும், சில இடத்தில் நீங்கள் செயல்படாமல் இருப்பது தான் நீங்கள் செய்யக்கூடிய செயல். ஆனால் நாம் என்ன நினச்சிக்கிறோம், எப்போ பார்த்தாலும் நம்ம ஆக்ஷனில் இருக்கணும்னு. அப்போ இதுவும் கர்மா தான், அதுவும் கர்மா தான். எங்கே எதை நம்ம செய்யணும் அப்படின்றது நமக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கணும். இப்போ இன்னி வரைக்கும் நமக்கு ஒரு துன்பம் இருக்குது, ஏதோ ஒரு துன்பம் இருக்குது. இதை கண்டினியூ பண்ண போகிறோமா இல்லை இது வேண்டான்னு நினைக்க போகிறோமா? இது யார் கையில் இருக்குது? நம்ம கையில் இருக்குது. இதை கண்டினியூ பண்ண வேண்டான்னு நினச்சோன்னா பாஸ்ட்டில் எல்லாம் போயிடுச்சு. இப்போ நீங்கள் 50 லட்ச ரூபா வச்சுருந்தீங்க சார், விட்டுட்டீங்க, ஏதோ ஒரு பிஸ்னஸில் ஏதோ ஒன்று நடந்துருச்சு, திருடிட்டு போயிட்டான், இல்லை பிஸ்னஸில் விட்டு ஏதோ ஒன்று நடந்துருச்சு. இப்போ நீங்கள் உட்காந்து ஒரு 5 வருஷம் அழுதாக்கா அந்த 50 லட்ச ரூபா வரப்போதா? வராது. அப்போ என்ன பண்ணால் வரும் அந்த 50 லட்ச ரூபா? 10 வருஷத்தில் 50 லட்ச ரூபா சேவ் பண்ணேன் சார்,
எண்ணி 5 வருஷம் சார், 1 கோடி ரூபாய் சேர்க்கலன்னு வச்சுக்கோங்க, நான் யாருன்னு பார்த்துக்க அப்படின்னு நீங்கள் செயல்பட ஆரம்பிச்சிங்கன்னா விட்டது பெருசாக இருக்காது, கிடைக்கிறது பெருசாக இருக்கும். ஆனால் 50 லட்சம் போச்சே 50 லட்சம் போச்சேன்னா முடிஞ்சுது. அப்போ நேற்றைய துன்பத்தை விலக்குவதும், நேற்றைய துன்பத்திலிருந்து வரும் கர்மாவை விலக்குவதும், இன்றைக்கு நீ எப்படி அதை அணுகப் போகிறாய் என்பதில் இருக்கிறதே தவிர நேற்றைய துன்பத்தை நினைத்து கொண்டிருப்பதிலே இல்லை. இது தியரி. பாரதியார் சொல்றார், இதை ரொம்ப அழகா சொல்றார். சென்றது இனி மீளாது மூடரே, சென்றது இனி மீளாது மூடரே, நீர் எப்பொழுதும் சென்றதையே சிந்தை செய்து கொன்று அழிக்கும் கவலை எனும் குழியில் வீழ்ந்து குமையாதீர். இன்று புதிதாய் பிறந்தோம் என்று நீவீர் எண்ணமதை திண்ணமுறை இசைக்கச் செய்து தின்று விளையாடி இன்புற்று வாழ்வீர், தீமையெல்லாம் அழிந்து போம் திரும்பி வாரா அப்படிங்கிறான். அப்ப என்ன? நீங்கள் எண்ணமதை திண்ணமுறை இசைக்கச் செய்து இன்று புதிதாய் பிறந்தோம். சார் ஒவ்வொரு நாளும் நினைக்க சார், நேற்று வரைக்கும் நான் யாரோ இல்லடா, இன்னைக்கு நான் புதுசுடா, இன்றைக்கு நான் புதிதாய் பிறந்திருக்கிறேன் என்று ஒவ்வொரு நாளும் நீங்கள் நினைக்கும் போது தான் உங்கள் லைஃப் புதுசாக இருக்குமே தவிர, இல்லைன்னா இட் இஸ் பி அன் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் யுவர் பாஸ்ட் மிசரி. அப்போ அதுக்கு நாம் ரெடியாக இருக்கோமான்றது தான் இங்கே கேள்வி. ரொம்ப அழகாக ஒன்று சொன்னார், அதை சொல்லி நான் நிறைவு செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். இவ்வளோ தான் சார், மொத்தத்தோட விஷயமும் ஒன்று தான். நம்ம எல்லாருக்கிட்டையுமே கர்மா இருக்குது. எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு குப்பை தொட்டியிலேருந்து இருக்கிற அந்த மொத்த குப்பையும், அதாவது வெட்டு கார்பேஜ், ட்ரை கார்பேஜ், எல்லா கார்பேஜும் சேர்ந்து ஒரு மூட்டை இருக்குல்ல, இந்த மூட்டையை உங்கள் பின்னாடி வச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதை நீ என்ன செய்ய போகிறன்றது தான் உன் கர்மா எதுன்னு முடிவு பண்ணும். இதை நான் என்னங்க செய்ய போகிறேன், 2 ஆக்கலாம். ஐயோயோ என் பின்னாடி இருக்கேன்னு சொல்லி பதட்டமாக அந்த குப்பை விளக்கும் போது உங்கள் மேலே அந்த குப்பை படிஞ்சு நீங்களே அந்த குப்பையோட அழுக்காகலாம். சூப்பரான குப்பை கிடச்சிருக்கு, வீட்டில் கொண்டு போய் நோண்டி போட்டு இதை உரமாக்கி செடி நடுறேன் பாருன்னு முடிவு பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. எது நீங்கள் குப்பை என்று நினைத்தீர்களோ அதுவே உங்களுக்கு உரமாக மாறிவிடும். உங்களுடைய துன்பங்களை குப்பை என்று நீங்கள் நினைத்தால் அது உங்களை அழுக்குப்படுத்தும், அதை உரம் என்று நினைத்தால் அது உங்களுக்கு உரமாக மாறிவிடும். அப்போ உங்களுடைய கர்ம வினைகளை நீங்கள் குப்பை என்று நினைத்தீர்கள் என்றால் அதை நீங்கள் சரியாக கையாளலைனாக்க அது உங்களையே அசிங்கப்படுத்தும். அதையே உங்களுக்கு கையாள தெரிந்தால் உங்களுக்கு அதுவே உரமாகும். பாஸ்டில் இதெல்லாம் நடந்தது, இப்படியெல்லாம் நான் செஞ்சேன், இதுலேருந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸை எடுத்துக்கிட்டேன், நடந்ததை பற்றி எனக்கு கவலை இல்லை, இனிமேல் நடக்க போகிறத பற்றி மட்டும்தான் நான் கவலைப்பட போகிறேன், அதுக்கு நான் ரெஸ்பான்சிபிளாக இருக்கேன் அப்படின்ற ஒரு இடத்துக்கு நீங்கள் உங்களை நகர்த்தி சென்றீர்கள் என்றால் இந்த குப்பையும் உங்களுக்கு உரமாக மாறும் என்பதை அவர் ரொம்ப 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 இதுவாக சொல்கிறார். இந்த புத்தகத்தை பற்றி பேசிக்கொண்டே போகலாம், எவ்வளோ வேணால் பேசலாம். ஒரு விஷயத்தை நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். ரொம்ப அழகாக சொன்னாருங்க. கடவுள் தன்மை அல்லது தெய்வீகம் என்ற பெயரில் நாம் மனிதத்தன்மையை கூட மனிதர்களிடம், தெய்வீகம் என்ற பெயரில் நாம் மனிதத்தன்மையை கூட மனிதர்களிடம் இருந்து பறித்து விட்டோம். இந்த உலகில் தெய்வீகத்தை பற்றி பேச்சு அளவுக்கு அதிகமாக இருக்கிறது. நீங்கள் ஒன்றும் தெய்வீகத்தை பற்றி பேச வேண்டியதில்லை. உங்களுக்கு மனிதத்தன்மை பொங்கி வழிய நீங்கள் அனுமதித்தால் தெய்வீகம் நிகழ்ந்தே தீரும். வள்ளுவத்திட்ட போனாக்க வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வான் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். முடிஞ்சுதுங்களா? அப்போ இந்த வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வது என்றால் என்னங்க? என்னை மாதிரி முத்தையா மாதிரியான எங்கள் தலைமுறை பேச்சாளர்களுக்கு கண்ணதாசனோ பாரதியவோ விட்டுட்டு எங்களால் பேசவே முடியாது. ஏன்னா நீங்கள் பழைய, நீங்கள் ரொம்ப ஏஜில் இருக்கவங்களுக்கு தெரியும், இருமலர்கள்னு முன்னாடி ஒரு படம் வந்தது, சிவாஜியும். அப்போ ஆமாம், அவனுக்கு காதலியா இல்லை மனைவி குழந்தையான்னு ஒரு பெரிய தடுமாற்றம் வரும். நம்ம போகலாம் அப்படின்ற உடனே அவள் கேட்பா, சரிங்க இப்போ நான் சொல்கிறேன் உங்கள் கூட, நான் வரேன், நீ வீட்டை விட்டுட்டு உங்கள் மனைவி உங்கள் குழந்தைக்கு இந்த விட்டுட்டு வந்துடுவீங்களா அப்படின்னு கேட்ட உடனே அவன் சொல்லுவான், அது எப்படி, நான் என் மனைவி என் குழந்தை 3 பேரும் ஒன்றோடு ஒன்று தெரியுது இல்லடா, அப்புறம் ஏன்டா காதலி பின்னாடி வர, போய் உன் வாழ்க்கையை வாழுன்னு அனுப்பி வைப்பா. அந்த மாதிரி பாரதியும் கண்ணதாசனும்லாம் எங்களோட அப்படியே எங்களுக்குள்ளே கரைஞ்சிட்டவங்க. அவங்கள தாண்டி எங்களால் சில சிந்தனைகளை பேச முடியாது. இப்போ கண்ணதாசன் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை. அதை நம்பினான் அவன். இன்னைய வரைக்கும் அவன் செத்துட்டானாங்க, இருக்கான்ல. ஏன்? பிகாஸ் ஹி பிலீவ்ட் இட். இந்த மாதிரி பிலீவ் பண்ண ஒருத்தரை
அவன் சொன்ன வாசகங்களை மட்டும் நான் உங்களுக்கு வாசித்து என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். என்றால் இந்த கர்மான்ற புத்தகத்தை எடுத்து இது நிறைவு செய்கிறேன்னாக்க இந்த அளவில் நிறைவு செய்கிறேன்னு சொல்கிறது சரியாக இருக்கும். ஏன்னா இதை பற்றி பேசணுன்னா நிஜமாக ஒரு 7-8 hours ஆகும். நான் சொன்னது அதுதான். ஒரு ஆளால் பேச முடியாது. இல்லை ஒரு ஆள் 3 இன்டர்வல் விட்டு பேசணும், பழைய படம் மாதிரி. இல்லைன்னா 3 ஆளை போட்டு 3 ஆளை வச்சு பேச வைக்கணும். அப்போ இந்த அளவில் இதை நிறைவு செய்ய வேண்டும் என்றால் இந்த புத்தகத்தை எடுத்து நான் முதல்ல வாசித்து ஒரு ஃபியூ பேஜஸ் படிக்கும்போதே என் மனசில் ஃப்ளாஷ் ஆனது, அட நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை. எப்போ என் கர்மாவை என்னால் கரெக்டாக ஹேண்டில் பண்ண முடிஞ்சா அவ்வளோதானே. இதை கண்ணதாசன் சொன்னான். கண்ணதாசனுக்கு முன்னால் பாரதி சொன்னான். பாரதி சொன்ன அந்த வாசகங்களை மட்டும் வாசித்து நான் என்னுடைய உரையை நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். நான் நிரந்தரமானவன்னு கண்ணதாசன் சொன்னதை பாரதி நான் அமரன்னு தொடங்குறான் சார். என்ன ப்ரொஃபவுண்டாக எழுதியிருக்கார் பாருங்கள். ஒவ்வொரு வரியும் இந்த ஒரு கவிதையை மட்டும் இந்த ஒரு ஸ்கிரிப்ட் பாரதியார் இதை மட்டும் நம்ம படிச்சிட்டோன்னாக்க, புரிஞ்சுக்கிட்டோன்னாக்க, நம்ம இந்த கர்மான்ற புக்கை ஈஸியாக படிச்சுட்டு போயிடலாம். ரொம்ப ஈஸியாக படிச்சுட்டு போயிடலாம். பாரதி சொல்கிறான், நான் அமரன், நான் அமரன், எனக்கு சாவு கிடையாது. நாழிகைகள் கழிக, நாட்கள் ஒழிக, பருவங்கள் மாறுக, ஆண்டுகள் செல்க, நான் மாறுபட மாட்டேன். நான் எக்காலமும் உறுதியாகவும் ஸ்திரமாகவும் இருப்பேன். என்றும் உயிர் வாழ்வேன். எப்போதும் சத்தியமாவேன். எப்போதும் களித்திருப்பேன். யாரு? சோத்துக்கு இல்லாதவன் சொல்கிறான். எப்போதும் களித்திருப்பேன். அடுத்த நிமிஷம் அவனுக்கு என்ன நடக்கும் தெரியாது. நான் எப்போதும் களித்திருப்பேன். இதையெல்லாம் நான் உறுதியாக தெரிந்து கொண்டேன். இதெல்லாம் உண்மை என்று அறிவேன். அடுத்த வரி சொல்கிறான் பாருங்க, நான் கடவுள், ஆதலால் சாக மாட்டேன். தெய்வம் என்னுள் எப்போதும் பொழிந்து கொண்டிருக்கும்படி என்னை திறந்து வைத்திருக்கிறேன். ஏண்டா நீவன் போன சென்டென்ஸில் நான் கடவுள்னல்ல, அப்புறம் தெய்வம் எப்பொழுதும் என்னுள் பொழிந்து கொண்டு இருக்க என்னை திறந்து வைத்திருக்கிறேன் அடுத்த வரி எழுதுறியே ஏன்னு நம்ம முந்திரி கொட்ட மாதிரி கேட்போம். அடுத்த வரி பாரதி சொல்கிறான், அதாவது யான் என்னுள் வீழும்படி எப்பொழுதும் திறந்து நிற்கிறேன். ஏன்னா அவன் தானே தெய்வம், நானே எனக்குள்ளே விழுற மாதிரி நான் என்னை எப்பொழுதும் திறந்து வைத்திருக்கிறேன். என்னுள்ளே கடவுள் நிரம்பி இருக்கிறான், அதாவது என்னுள் யான் நிரம்பி கிடக்கிறேன். என் நாடியில் அமிர்தம் ததும்பி பாய்கிறது, அதனால் என் ரத்தம் வேகமும் தூய்மையும் உடையதாய் இருக்கிறது. அதனால் என்னுள் வீரியம் பொங்கிக் கொண்டிருக்கிறது. நான் எப்போதும் வீரியம் உடையேன், ஜாகிரதையுடையேன், எப்போதும் தொழில் செய்வேன், எப்போதும் காதல் செய்வேன். அதனால் சாதல் இல்லேன். நான் இத்தனை ஆனந்தத்துள் மூழ்கி கிடக்குமாறு என்னே, நான் தேவனாதலால் நான் தீராத இளமை சார்ந்தேன். என்றும் எப்போதும் நித்தியமான கால முழுமையிலும் தீராத மாறாத இளமையுடையோன். மூட மனிதர்கள் தீர்காயுள் வேண்டுகின்றனர், நான் அதனை வேண்டேன். ஏனென்றால் இவர்கள் எய்தும் நீண்ட வயது துன்பமாகிறதே அன்றி வேறில்லை. நான் சதா காலம் துன்பமின்றி வாழும் வாழ்க்கையை விரும்புகின்றேன், அதனை நான் எய்திவிட்டேன். தீராத கவலை பொதிந்த சாதாரண மனித வாழ்க்கை சற்று நீடிப்பினால் என்ன பயன் தரும்? நான் கவலையை ஒழித்தேன், ஆதலால் எப்போதும் வாழ்வேன். ஆதலால் கவலையை விட்டேன். உங்களுக்கு புரியுதுங்களா விஷயம்னு நான் சொன்னேன்ல, நான் கவலையை விட்டேன், ஆதலால் எப்பொழுதும் வாழ்வேன். ஆதலால் கவலையை விட்டேன். கவலையாலும் பயத்தாலும் மரணம் உண்டாகிறது. கவலையும் பயமும் பகைவர். நான் அப்பகைவரை வென்று தீர்த்தேன், ஆதலால் மரணத்தை வென்றேன். நான் அமரன். கர்மாவை எப்படி கையாள தெரியும் என்று நீங்கள் கற்றுக்கொண்டால் நீங்கள் அமரர்கள். அமரர்களாகும் முயற்சிக்கு இந்த நூலை நீங்கள் வாசிப்பது உங்களுக்கு பெரும்பயனாக இருக்கும் என்பதை சொல்லி இந்த நல்ல வாய்ப்பை எனக்கு நல்கிய அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். வணக்கம்.